அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட இந்த ஞாயிறு மாலை நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய இந்த ஒரு நற்செய்தியை கேட்பதற்காக இங்கு கூடியிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சியோன் எக்கால ஊழியங்களின் சார்பாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூட நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் கூட இந்த ஒரு தொடர் வேதாம வகுப்புக்கு ஆரம்பமாக நாம் நடந்து கொண்டிருக்கும் இஸ்ரேலும் கடைசி கால தீர்க்க தரிசனங்களும் என்கிற அடிப்படையில் அந்த தலைப்பை நாம் அடிப்படையாக கொண்டு ஒரு பாடத்தை கூட நாம் கவனித்தோம், கேட்டோம். ஈவன் இல்லம் சென்று கூட அந்த ஒரு பத்தியை படித்து அநேக விஷயங்களை கூட நீங்கள் தெரிந்து கொண்டதாக நீங்களும் தொலைபேசியில் வாயிலாக எங்களுக்கு தெரிவித்தீர்கள். அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. நாங்கள் கேட்ட அந்த ஒரு சத்தியத்தை கூட, அந்த ஒரு பாடத்தை கூட, நற்செய்தியை கூட உங்களுக்கும் இலவசமாக அறிவிப்பதில் எங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சி. இந்த ஒரு தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய கண்களை மூடி ஜெபத்துடனே ஆரம்பிப்போம். நம்மத்திலே இந்த ஒரு துவக்க ஜெபத்தை எடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் அகஸ்டின் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஜெபிப்போம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு பாடத்தை தரும்படியாய் நீங்கள் சித்தம் வைத்திருக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கெங்கோ இருந்த அன்பு சகோதர சகோதரிகளும் இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒன்று கூட்டி உங்களுடைய ஒரு நல்ல சத்திய பாடத்தை கொடுக்க போகிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மிஞ்சியுள்ள ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உங்களுடைய சத்தியத்திலே வளர, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற உங்களுடைய வார்த்தையை அவர்கள் உணர்ந்து இதுவரைக்கும் கேட்டிராத சத்தியத்தை அவர்களுக்கு கேட்கிறதுக்கு ஒரு நல்ல காதையும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தையும் தந்து அவர்கள் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு வகுப்பிலும் கலந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளும் உங்களுடைய பொறுப்புள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான வேலை முழுவதையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுடைய பொற்பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் அமரலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு மாலை இந்த ஒரு அடிப்படை வேதாகம வகுப்புக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை சியோன் எக்காலம் ஊழியங்கள் சார்பாக நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். கடந்த வாரம் கூட இந்த ஒரு பாடத்தை நீங்கள் கேட்டு முடித்த பிற்பாடு நீங்கள் எங்களுக்கு தொலைபேசியிலே கூறிய விஷயங்கள் மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. மீண்டும் அதை ஒரு முறை நாங்கள் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். போன வாரம் நீங்கள் கேட்ட பாடத்தெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் கையில் கொடுத்த அந்த நோட்ஸை கூட படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கூட விசுவாசிக்கிறோம் நாங்கள். அப்போ எல்லாருமே கேட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, வேதாகமத்தில் இவ்வளோ காரியங்கள் இருக்குதுங்களா தீர்க்க தரிசனம் அடிப்படையில்னு பார்க்கும்பொழுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் கடந்த வாரம் கேட்ட அந்த ஒரு சத்தியம் அது ஒரு அடிப்படை சத்தியமே. இன்னும் அநேக விஷயங்கள் வேதாகமத்தில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடம் கூட மிகவும் ஒரு முக்கியமான பாடமாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையிலே. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த பாடத்தை கேட்கக்கூடிய கண்களும் கேட்கக்கூடிய காதுகளும் காண்கக்கூடிய கண்களும் பாக்கியம் உள்ளவைகள். ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம இங்கேருந்து திரும்பி செல்ல போகிறோம். இந்த இடத்த விட்டு நம்ம கலைந்து செல்லும் பொழுது இன்னும் அநேக விஷயங்களை ஒவ்வொரு வாரமாக தேவன் நமக்கு தொடர்ந்து வெளிப்படுத்துவாராக இந்த ஒரு கூடுகையின் மூலமாக. இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பை கூட அடிப்படையாக கொண்டு நம் மத்தியிலே தேவ செய்தியை பகிர்ந்தளிப்பதற்காக நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. சகோதரையும் இந்த தேவ செய்தியை நமக்கு பகிர்ந்தளிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்க நம்மளையும் அழைத்து இன்றைய நாளிலும் தேவனுடைய அடிப்படை சத்தியங்களை நாம் யாவரும் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம்.
அன்பான சகோதர சோர்களே, கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல இருந்து வேற ஒரு சகோதரர் என்ன பண்ணாருன்னா, இந்த தலைப்பின் கீழே என்ன பண்ணாருன்னா ஒரு சத்திய பாடத்தை கொடுத்தார். இன்றைக்கு வேற ஒரு நபர், அதாவது நான் வந்திருக்கிறேன். இங்கே பேசக்கூடிய சகோதரர்கள் ஒரு 4-5 பேர் மாறி மாறி தான் பேசுவாங்க. சகோதரர்கள் மாறுவார்களே தவிர சத்தியம் என்ன பண்ணாதுங்க, மாறாது. அதே மாதிரி பேசுகிறது இது சகோதரர் மனுஷன் கிடையாது, இது தேவனுடைய ஆவியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறார்கள், அவ்வளோதான் இங்கே இருக்குது. அதனால இங்கே பேசக்கூடிய எந்த சகோதரனையும் நீங்கள் பார்க்க வேண்டாம், அவங்கள யாரையும் எந்த மகிமைப்படுத்த வேண்டாம், எது செய்ய வேண்டாம். எல்லா துதி மகிமை யாருக்கு தான் போகணும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவனுக்கு மட்டும்தான். ஸோ கடந்த வாரமே ஒரு ஆச்சரியமான ஒரு தலைப்பின் கீழே ஒரு பாடத்தை தியானிச்சிருப்போம், இஸ்ரேலும் கடைசி கால தீர்க்க தரிசனம். இந்த பாடமெல்லாம் எதோட பேஸ் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஃபார்மட் இருக்கு. நம்ம பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மட் இருக்கு, ஒரு அடிப்படை சத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அதில் ஒரு பேஸ், அதில் ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த இஸ்ரேலும் கடைசி கால தீர்க்க தரிசனம். இப்போ இந்த ஃபார்மட்டை ஒரு சரியான முறையில் நம்ம படிக்க போகிறோம். அதில் தான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி. பிரதர் ஒர்க் ஆக மாட்டேங்குது பாருங்க. கற்றுக்கொள்வது எப்படி, எப்படி வேணால் நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஹவு டு அன்லாக் த பைபிள், ஹவு டு ஸ்டடி த பைபிள். எனக்கு தெரிஞ்சது இது இல்லை. ஓகே ஓகே ஸோ வேதாகமத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி, இந்த தலைப்பின் கீழே தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த தலைப்பை கேட்ட உடனே சில பேர்த்துக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் வரும், சில பேர்த்துக்கு ஒரு துக்கம் வரும், சில பேர்த்துக்கு கோபம் வரும், சில பேர்த்துக்கு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மனநிலைமை உண்டாகும். காரணம் என்னன்னா, பிரதர் நாங்கள் பைபிள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எப்போ கிறிஸ்துவர்களாக மாறினமோ இல்லை எப்போ கிறிஸ்துவர்களாக பிறந்தமோ அப்போ இருந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பைபிள் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ போய் வேதாகமத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி, என்னன்னா எங்களுக்கு தான் தெரியுமே. ஒருத்தர்கிட்ட கேட்டான், நீங்கள் பைபிள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டான். அவங்க என்ன சொன்னால், பைபிள் படிச்சிருக்கிறேங்க அப்படின்னா. எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சிங்களான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சிருக்கிறோம். இன்னொரு ஆச்சரியமான சொன்னாங்க, தலைகீழாகவும் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு. தலைகளானா பைபிள் இப்படி தலைகளாக வச்சில்ல, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுட்டாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே ரிவர்ஸாக படிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்படி ஒரு 5 தடவை படிச்சிருக்கிறேன், இப்படி ஒரு 5 தடவை படிச்சிருக்கிறேன். எங்களே போய் கேட்குறீங்களே அப்படின்னாங்க. சரி படிச்சிங்களே, ஏதோ புரிஞ்சுதான்னு கேட்டேன். அது மட்டும்தான் என்ன பண்ணலைங்க, புரியல. படித்தேன், படிக்கலின்லாம் கேட்கல, ஆனால் படித்தேன், ஆனால் என்ன பண்ணலைன்னா புரியல. ஒரு வசனம் இங்கே வராது சகோதரர், வாசிங்களேன். அதாவது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, பேதுரு என்ன சொல்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன சொல்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் எடுத்துங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, பாருங்க, சீமோன் பேதுரு அவருக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்றார், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், எங்க போவோம், யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. அப்ப அந்த வசனத்துக்கு பாருங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேதாகம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த பைபிளை கண்டிப்பா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு ரிலீஜியன்ஸுக்கும் ஒவ்வொரு புக்கு இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்டியன் சொன்னோம்னா நமக்குன்னு ஒரு புக்கு இருக்குது, கரெக்டுங்களா? அந்த புக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்காக கொடுத்துக்கிட்டார். ஒரு புக்கை எது கொடுத்துப்பாரு தேவன், நீங்கள் நல்லா படிங்க, படித்து என்னை பற்றி என்ன பண்ணிக்கங்க, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் கொடுக்கும் திட்டம் என்ன, நான் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் என்ன, அதெல்லாம் நீங்கள் படித்து என்ன பண்ணிக்கங்க, தெரிஞ்சுக்குங்க அப்படிங்க. இப்போ ஸ்கூலில் ஒரு புக்கு கொடுக்குறாங்க, மாணவனுக்கு கொடுக்குறாங்க. மாணவன் வாங்கி அந்த புக்கை என்ன பண்ணிடுறாரு பார்த்தீங்கன்னா, பேக் உள்ளே வச்சுக்கிறார். எக்ஸாம் எழுத போகிறார், பாஸ் ஆயிடுவாரா? ஃபீஸ் கட்டியாச்சு, புக்கு வாங்கியாச்சு, புக்கு எடுத்து பேக்கில் வச்சாச்சு, இது இன்னும் புக்கு தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறான் தம்பி, எல்லாமே பண்ணுறான். ஆனால் ஒன்றே ஒன்று தான் படிக்கல. என்ன அப்படின்னா, அந்த புக்கை திறந்து
படிக்கல, வாங்கிடுவார், பாஸ் ஆயிடுவாரா? ஏன் ஆக மாட்டார்? அதான் இது புரியுது. படித்தா தானே பிரதர் பாஸ் ஆக முடியும், படிக்கலைன்னா பாஸ் ஆக முடியாது. புக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ தேவன் நமக்கு ஒரு புக்கு கொடுக்குறார், பரிசுத்த வேதாகம். அதை வாங்கி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து செல்ஃப்லேயே வச்சுக்கிறோம். சில நேரத்தில் சர்ச்சுக்கு கொண்டு போகிறோம், சில நேரத்தில் படிக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன பண்ணுறது இல்லைங்க, புரிகிறது இல்லை. ஆனால் தேவன் விட்டுருவாரா? அவர் விட மாட்டார். அவர் என்ன சொல்கிறார்? நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நான் சொல்லி மட்டும் கொடுக்க மாட்டேன், பைபிள் இருந்து ஒரு விருந்தே ஆயத்தப்படுத்துவேன் அப்படின்ட்டு. நல்லா இருக்குல்ல இது? இல்லை, நான் ஒன்றும் தப்பாக கேட்கல, இது நல்லா இருக்கா? இல்லை கேட்டேன். விருந்து, நமக்கு விருந்துனால ஒரு மகிழ்ச்சி தானே. நான் ஒரு விருந்தே என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவேன். இந்த விருந்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நல்லா சாப்பிடுங்க. கரெக்டாக, நல்ல விருந்து என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. அதுக்கு தான் விருந்து, நல்லா சாப்பிடுங்க. அப்படிப்பட்ட விருந்து தான் இனி ஒவ்வொரு வாரமும் பார்க்க போகிறோம், நல்லா சாப்பிட போகிறோம். அப்போது ஒவ்வொரு பாடமும் நமக்கு முடிகின்ற பொழுது எந்த டவுட்டுமே வராது. தேவன் கொடுக்குற அந்த நித்திய ஜீவ வசனத்தை, சத்திய பாடத்தை நன்றாக புரிந்து கொள்ள போகிறோம். அப்போது இந்த வசனம், இந்த சத்தியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 119 அதிகாரம் 103 வசனம். 119 சங்கீதம் 103 வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குமாமா? தேனிலும் மதுரமா. டேஸ்ட் பண்ணணும். தேவனுடைய வார்த்தையை டேஸ்ட் பண்ண வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கரெக்டுங்களா? நம்ம ஒரு சொல்லுவாங்க, அப்போ சர்க்கரை அப்படின்னு பேப்பரில் எழுதுனா சர்க்கரையோட டேஸ்ட் தெரியுமா? அப்போ என்ன பண்ணுவாடு? அந்த பேப்பர் எடுத்து நான் அப்படின்னா பேப்பர் எடுத்துனாக்குன்னா வேற மாதிரி நினச்சிக்குவாங்க. அப்படின்னா சர்க்கரை என்ன அப்படின்னா, சர்க்கரைங்கிறது என்ன இருக்குது, அதை எடுத்து நம்ம நாவில் வைக்கின்ற பொழுது அது இனிப்பு சுவை என்பதை நம்ம என்ன பண்ணிக்குவோம்னா புரிந்து கொள்வோம். அப்போ வசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்காமா? தேனிலும் மதுரமாக இருக்கு. ஓவர் ஸ்வீட்னஸ், ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கு அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த ஸ்வீட்னஸை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை நம்ம படிக்கின்ற பொழுது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது எப்படி சொல்றார்? எரேமியா 15 அதிகாரம் 16 வசனம் வாசிப்போம். எரேமியா 15 அதிகாரம் 16 வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். புரிஞ்சு? உம்முடைய வார்த்தைகளை கிடைத்த உடனே நான் என்ன பண்ணிக்கிறேன்? உட்கொண்டேன். விருந்து. புரிஞ்சுதுங்களா? இப்போ தேவனுடைய வார்த்தை வந்துருச்சுன்னா எடுத்த உடனே எங்கே போட்டுறேன்னு? மனசுக்குள்ளே போட்டுக்கணும், இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துக்கணும், அதை டைஜஸ்ட் பண்ண வேண்டும். சரிங்களா? உன் வார்த்தைகளை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும். உம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? சந்தோஷமும், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கு. வேற எந்த மகிழ்ச்சியும் வேண்டாங்க. அப்ப பாருங்க, யோவான் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் போது, யாரிடத்தில் ஆண்டவரே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எப்படி சொல்றாருன்னா, உம்முடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, உம்முடைய வார்த்தைகளை கிடைத்தவுடனே என்ன பண்ணிட்டேன்? உட்கொண்டேன். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ மகிமை இருக்குன்னு பாருங்க. அது மகிழ்ச்சி, அது இனிமையானது, அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணும்னா கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயத்தில் 1ஆம் வருகையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கும் போது ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக, யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக 40 நாள் என்ன பண்ணுறாருன்னா வனாந்திரத்துக்கு போயிட்டார். அங்கே போய் உபவாசம் இருந்தார் 40 நாள். உபவாசம் இருந்து வெளியே வந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஆப்போசிட்டாக யார் வந்தா? இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். யார் வந்தா? பிசாசா சாத்தானா? ரெண்டு. வெரி குட், சூப்பர். இப்போ கரெக்டாக வரீங்க. ரெண்டும் ஒன்று தான். சில இடத்துல ஒரு இடத்துல இதே பாடம் எடுக்கும்போது சொல்ல மாட்டேன்ட்டாங்க, சா 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 அப்படின்னாங்க. ஏன் வந்துட்டானே என்ன பண்ணுறது? நான் அதெல்லாம் வரமாட்டான். சரிங்களா? உலகத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் மேலே விசுவாசம் வைக்கும் போது இவனும் சும்மா. சரிங்களா? அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஆப்போசிட்டாக யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் வரான்.
வந்து சாத்தானுடைய ட்ரிக்கே அதுதான். வந்து என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, கரெக்டுங்களா, ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க, 40 நாள் நீங்கள் என்ன பண்ணல, சாப்பிடல, பசியாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்க அப்படின்னாரு. நம்மளாக இருந்து என்ன பண்ணியிருப்பான், என்னையவே டெஸ்ட் பண்ணுறியா, நான் அப்பமாக்க மாட்டேன், பிரியாணிக்கு என்ன பண்ணிடுவேன், சாப்பிட்டுருவான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செஞ்சாரா, செய்யலை. சாத்தான் சொன்னதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாருங்க, பதில்லாம் சொல்ல மாட்டார். 40 நாள் நான் சாப்பிடல, 40 நாள் எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு எனக்கு சோறு கொடுத்தார், நான் ஃபுட்டு கொடுத்தார் 40 நாள். அவர் இயேசு கிறிஸ்து என்ன ரிப்ளை பண்ணார் தெரியுங்களா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதை என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட ரிப்ளை என்ன தெரியுங்களா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 40 நாள் நான் சாப்பிடாம இருந்தேன், ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்க அப்பா எனக்கு உணவை கொடுத்தார். இப்போ ஒன்று என்ன பண்ண மாட்டார்னா, சாகடிக்க மாட்டார், இல்லை கொன்று போட மாட்டார். 40 நாள் அப்பா உணவு கொடுத்தார், இப்போ எனக்கு என்ன பண்ணுவார், உணவு கொடுப்பார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமில்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால என்ன பண்ணுவாருங்க, பிழைப்பான். இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகப்பெரிய விருந்து என்ன அப்படின்னா, சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த விருந்து இல்லை. கல்யாணத்தில் போய் நம்ம பிரியாணி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த விருந்து இல்லை. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு எது விருந்து அப்படின்னா, எங்கெங்க தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த வார்த்தை நம்ம வந்து அப்படியே நமக்காக பிடித்து கொள்ளுகிறோமோ அதுதான் விருந்து. அப்படிப்பட்ட விருந்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கிறோம். அவ்வளோதான், எரேமியா ஏற்கனவே சொன்னார், உங்களுடைய வார்த்தை கிடைத்த உடனே என்ன பண்ண, எப்போ கிடைச்சதோ அது வச்சிருந்தேன்னா சாப்பிடல, எப்போ கிடைக்குதோ அப்போவே என்ன பண்ணிக்குவேன். நமக்கு ஒரு பிடிச்சமான ஒரு உணவு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒரு டெம்ப்ட் ஆகுது, எப்படியாச்சும் இதை சாப்பிட வேணும், அது நம்ம முன்னாடி வச்சுட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், வேண்டாம் அப்புறம் சாப்பிடுவோம், வெயிட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு வைப்போமா? சில பேர் அப்படியே கொண்டு வரும்போதே சாப்பிட்டுருவாங்க, கண்ணிலே பாதி உள்ளே போயிடும், எப்படி ஏவாளுக்கு மாதிரி. அதுக்கப்புறம் தான் வாய்க்குள்ளே என்ன பண்ணும், போகும். அப்போ உன் வார்த்தையை கிடைத்த உடனே என்ன பண்ணேன்னா உட்கொண்டேன். இப்போ ஒரு முக்கியமான ஒரு வசனத்துக்குள்ளாக நாம் வரோம். அப்படி என்றால், இத்தனை நாள் நமக்கு பைபிள் படிக்கலையா, அப்போ தெரியலையா, அப்போ நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா, பைபிளில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம வந்து பார்க்க முடியாது, ஆனால் சில கொஸ்டின்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு சத்திய பாடமுமே இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின் அடிப்படையில் தான் வரும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இப்போ படித்தோம் பார்த்தீங்களா, இந்த பாடத்தோட முடிவில் நீங்கள் சொல்லுவீங்க சத்தியம் நமக்கு எப்படி விடுதலை கொடுத்தது என்று. அப்படி என்றால் யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, எது சத்தியம்? ஒரு இதிலே நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், இருளிலிருந்து விடுதலையாக்கும், பொய்யிலிருந்து விடுதலையாக்கும். இந்த ஃபேன் போட வேண்டாமா, ஃபேன் இருந்தால் ரொம்ப ஹீட்டாக இருக்கு. இருளிலிருந்து விடுதலையாக்கும், பொய்யிலிருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விடுதலையாக்கும். அப்படி என்றால் உம்முடைய சத்தியம் என்றால் என்ன? அங்கே ஒரு கொஸ்டின் வைக்கும் போது பதில் வேதாகமத்தில் இருக்கு பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் நம்ம வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு பொய்யிலிருந்து, ஒரு இருளிலிருந்து, ஒரு அறியாமையிலிருந்து நம்ம என்ன ஆயிடலாங்க, விடுதலை ஆயிடலாம். அப்படி என்றால் இன்னும் அடுத்த கேள்வி வரும், உம்முடைய வசனமே சத்தியமா? அப்படி என்றால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நாம் படித்த எல்லா வசனம் நமக்கு புரிஞ்சிருச்சா? வசனம் புரிஞ்சாதான் சத்தியம் புரியும், சத்தியம் தெரிஞ்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும், விடுதலையாகும். இதுதான் ஃபார்மேட், இதுதான் சொல்லி கொடுத்துருக்கார்.
அப்போ ஒரு கேள்வி வைப்போம், நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நாம் படித்த எல்லா வசனங்களும் புரிந்து விட்டதா? என்ன சொல்கிறீங்க? ஒரு 10 நிமிஷமாக நான் பேசிட்டேன், உங்களுடைய பதிலையும் கேட்பேன். எல்லா வசனமும் புரிஞ்சிருச்சா? புரியல. ஓகே, வெரி குட் பிரதர். இப்போ சில கேள்விகளை வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்க, கேள்வி ஆதியாகமம் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்திலே இருக்கு. ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இருக்கு. என்னது? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் என்ன ஆயிடுச்சு? உண்டாயிருச்சு. ரொம்ப சிம்பிள். இது பூமிக்கு. அப்ப பூமிக்கு வெளிச்சம் வேணும்னா என்னென்ன தேவை வேணும்? பூமிக்கு, வீட்டுக்கு இல்லை, வீட்டுக்குன்னா டியூப்லைட் போட்டுக்கலாம். பூமிக்கு வெளிச்சம் வேணும்னா என்ன தேவை? சூப்பர் பேர். நான் கேட்கறதுனால நீங்கள் தப்பாக நினச்சி இவர் ரொம்ப கடினமான கேள்வி கேட்பாரெல்லாம் நினச்சிக்காதீங்க. உங்களை போல் நானும் ஒரு சகோதரன் தான், மனிதன் தான், புரிஞ்சு கொள்வதற்காக, அவ்வளோதான், வேற இல்லை. அப்போ இந்த பூமிக்கு வெளிச்சம் வர வேண்டும் என்றால் முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இருக்க வேண்டும். அது என்னது? கரெக்டாக சொன்னீங்க. என்னதுங்க? சூரியன். சூரியன் இருந்தால் பூமிக்கு என்ன வரும்? வெளிச்சம் வரும். அப்போ பூமியோடைய சேட்டலைட்டுன்னு பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா சந்திரன். ஸோ காலைக்கு எதுக்கு வெளிச்சம் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இரவுக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன வெளிச்சமாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன், நிலா இருக்கும். இவ்வளோ, இதுதான் பூமிக்கு வெளிச்சத்தை உண்டாக்குறது. ஓகே, இதை எத்தனை நாள் தேவன் படைத்தார்? வாசிங்க. ஆதியாகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம், தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். தேவன் வெளிச்சத்துக்கு என்னன்னு பெயரிட்டார்? பகல். பகல்ல யார் வருவா? சூரியன். ஓகே. இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இருள யார் வருவா? சந்திரன். ஓகே, தேங்க்யூ பிரதர். இப்போதான் என் கூட சிங்க்ரைஸ் ஆயிருக்கிறீங்க. ஓகே. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. ஓகே, சாயங்காலமும் விடிய காலமாகி எத்தனை நாள் ஆயிடுச்சு? முதல். அப்ப முதல் நாளே பூமிக்கு என்ன வந்துருச்சு? வெளிச்சம் வந்துருச்சு. ஒரு கேள்வி. ஓகே, பூமிக்கு என்னாச்சுன்னு பார்த்தா உங்களுக்கு இதில் இருக்கும் பாருங்க, இருக்கா? ஸோ பூமிக்கு பகலில் சூரியன், இரவுக்கு சந்திரன் வந்துருச்சு. சூரியன் மற்றும் சந்திரன். ஆனால் இதே ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? இப்போ சூரியன் சந்திரனால தானே வெளிச்சம் வந்திருக்கும். அப்போ அது எத்தனை நாள் ஆயிடுச்சுன்னு படித்தோம்? முதலாம் நாள் படித்தோமா? இப்போ பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனம், பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். என்னது? பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விடரிலே சுடர்களை வைத்தார்னா என்னது? சூரியன், சந்திரன். சூரியன் ஒன் ஆஃப் தி ஸ்டார்ஸ். மில்கி வே கேலக்சியில் 400 பில்லியன் ஸ்டார்ஸில் சூரியன் ஒரு ஸ்டார். சரிங்களா? அப்போது பூமிக்காகவே, நாட்களை தெரிந்து கொள்வதற்காகவே, காலங்களை புரிந்து கொள்வதற்காகவே ஒரு சுடர்களை வச்சாராமா. அந்த சுடர் நம்ம எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன் தான். ஆனால் வசனம் முடியும் போது எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 19ஆம் வசனம், சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. சாயங்காலமும் விடிய காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. இப்ப என்ன இதுல ஒரு கன்ஃபியூஷன்? சூப்பர், வெரி குட் பிரதர், வெரி குட். அவ்வளவுதான். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. ஆண்டவரே, நீங்க 1ஆவது நாள்லயே வெளிச்சம் உண்டாக கடவுன்னு சொன்னீங்க, வெளிச்சம் வேணும் இருளும் வேணும் சொன்னீங்க. ஆனால் 4ஆவது நாள் என்ன சொல்கிறீங்கன்னா மீண்டும் ஒரு சுடரை கொடுப்ப, அது வெளிச்சம், அதுக்கப்புறம் பகல் இரவுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ 2 சூரியன் 2 நிலவு இருக்கா? இல்லை, ஒரே சூரியன் தான். அப்போ 4ஆம் நாள், அப்போ முதலாம் நாளா இல்லை 4ஆம் நாளா? கொஸ்டின் வருதா இல்லையா? கொஸ்டின் வருதா இல்லைங்களா? என்ன எத்தனாவது நாள் நம்ம எடுத்துக்கலாம்? நீங்கள் அமைதியாக இருக்கவும் நானும் அமைதியாக இருக்கவும் நேரம் செல்லவும், அப்புறம் நீங்கள் கிளம்பிடுவீங்க, நானும் கிளம்பிடுவேன்.
எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? முதலாம் நாளா 4ஆம் நாளா? அப்போ 4ஆம் நாள் இல்லை, அப்போ அந்த வசனம் தப்பு. அப்படி இல்லை என்ன, அப்போ 4ஆம் நாள். அப்போ 4ஆம் நாள்னா முதலாம் நாள் இல்லை, அப்போ அது தப்பு. இப்படி சொன்னாலே பயமாக இருக்குது, தேவன் நம்மளும் தப்பு நடிச்சிருவார். வசனம் என்னைக்கு என்ன பண்ணாதுங்க, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் மாறும். அதை நம்ம படிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்த ஒரு உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக, ஒரு கப்புள்ஸ் இருக்கிறாங்க, திருமணம் ஆகுது. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தையே இல்லை, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, வசனமெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. கற்பத்தின் கனி, கர்த்தரால் வரும் சுதந்திரம் எல்லாம் சொல்லி ஏதோ ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தேவன் ஒரு நாள் அவங்க ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான குழந்தை அழகாக இருக்குல்ல, ஒரு அழகான குழந்தையே கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நம்ம குழந்தையே ரொம்ப வருஷமாக இல்லை, நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், கர்த்தருடைய பெரிதான கிருபை நிமித்தமாக நமக்கு ஒரு அழகான குழந்தைய தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி, சந்தோஷம், தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே வருது. ஃபஸ்ட்டு பர்த்டே வந்தோடனே பேரண்ட்ஸுக்கு பயங்கர சந்தோஷம். இது பெருசாக என்ன பண்ணிடலாம், பெருசாக செலிப்ரேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ரிலேஷன்லாம் கூப்பிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, ரூம் எல்லாம் புக் பண்ணி, ரூம் இல்லை அது என்னது, பார்ட்டி ஹால்லாம் புக் பண்ணி, ஐயரெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பக்கா செட் பண்ணிட்டாங்க. இப்போ எதுக்கு, இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக, ஷேர் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைக்காக கேக் வெட்ட போகிறார். உடனே அந்த அம்மா சொல்லுது, சும்மா இருங்க, குழந்தை கேக் வெட்டாது, அதனால் அப்பா வெட்டுறாரு, சரிங்களா, சும்மா இருங்க. நம்ம எத்தனை நாள் நமக்கு குழந்தை இல்லை, கரெக்டாக எத்தனை நாள் குழந்தை இல்லை, நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணி தேவன் நமக்கு இந்த குழந்தையை கொடுத்துருக்காரு, அப்படியே போய் கேக் வெட்டக்கூடாது. நம்ம ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கேக்கை வெட்டும். நல்ல விஷயம் தானே. உடனே சந்தோஷம் வரும்போது, கிறிஸ்தவர்கள் படிக்கிற புஸ்தகம் என்ன புஸ்தகம் வரும் பாருங்க, கரெக்டாக என்னது, சங்கீதம். ஆமாம், கிறிஸ்தவர்களுக்காகவே சந்தோஷம் வந்தால் சங்கீதம், துக்கமாக இருந்தால் பிரசங்கி. அப்புறம் எதோ துக்கமாக இருக்குது அது பிரசங்கி எடுத்து படிப்பா அப்படின்ட்டுருவாங்க. சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம். இந்த அம்மா அதான் சொல்லியிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு சங்கீதத்திலேருந்து ஒரு வசனம் எடுத்து படிங்கன்னா அப்பாவுக்கு புரியல. நீங்கள் பாருங்கள், சங்கீதம் எல்லாமே நல்லாயிருக்கும், திடீர்னு ஒரு வசனம் படிங்கன்னா புரியாது. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, கிறிஸ்தவரோட ஹேபிட், இது ஒரு ஹேபிட்டு. சங்கீத புஸ்தகத்தை என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஜெபம் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டீங்களா, எல்லாத்துக்கும் அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. தேவனே ஒரு நல்ல வசனத்தை கொடுங்க தேவனே சொல்லிட்டு இப்படின்னு ஓப்பன் பண்ணிடும். ஓப்பன் பண்ணால் ஒரு அருமையான வசனத்தை கொடுத்தாங்க. அருமையான வசனம் சங்கீதத்திலிருந்து தான். சங்கீதம் என்றாலே என்னது, சந்தோஷம். தெரியுங்களா, என்ன வசனம் தெரியுங்களா, சங்கீதம் 137 அதிகாரம் 9ஆம் வசனம். 137 சங்கீதம் 9ஆம் வசனம். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தையை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இப்ப அந்த அப்பா என்ன பண்ணுவாரு, வச்சு இதுக்குத்தான் நான் உனக்கு சொன்னேன், பேசாம கேக்கை வெட்டிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இப்போ வசனம் என்ன சொல்லிருச்சு, உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இப்படி போய் நம்ம அடிச்சோன்னா போலீஸ் நம்மளை பிடிச்சிக்கும். சென்னையில் கீழ்பாக்கம் தானே ஃபேமஸ், அங்கே கொண்டு சேர்த்திடுவாங்க, ஜெயிலுக்கு கூட போக மாட்டாங்க, ஏதாவது ஆகி போச்சாட்டுக்குன்னு சொல்லி சேர்த்தி விட்டுருவாங்க. செய்யலாமா? சரி, அது விடுங்க. ஒரு மற்ற மதத்தினர் இந்த வசனத்தை படிக்கிறாங்க. இப்போ பைபிள் படித்தா ரட்சிப்படையலாமாமா எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரியாமல் இந்த வசனத்தை படிச்சிடறார். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இந்த வசனத்தை படிச்சுட்டு நீங்கள்லாம் தானே கிறிஸ்தவர்கள், மன்னிச்சுக்குங்க இப்படி கை நீட்டினதுக்காக என்னை சேர்த்தா சொல்கிறேன், நீங்கள்லாம் தானே கிறிஸ்தவர்கள், நீங்கள் தானே தினம் சர்ச்சுக்கு போகிறீங்க, சண்டே நீங்கள் தானே சர்ச்சுக்கு போகிறீங்க, இந்த வசனத்துக்கு எங்களை விளக்கம் சொல்லுங்கள். நான் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, இப்போ எப்படி அமைதியாக இருந்தோமோ அப்படியே என்ன பண்ணுவோம், அமைதியாக இருப்போம். தெரியுங்களா? சரி, எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். சங்கீதமில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் கேள்வி இருக்குது. எங்கே பாருங்க, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. 1ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 மற்றும் 2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்
பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாருங்க, பரியாசம் செய்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணிடுற, உட்காராமலும். இதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, எப்பவுமே பிரியமாயிருந்து. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படியாமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகல்னா என்னது? காலையிலையும் சரி சாயந்தரம் சரி எப்பவுமே பைபிள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்ல. கரெக்டு தான், தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன். காலையிலும் சரி சாயந்தரம் சரி நைட்டும் சரி தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கோன்னு பக்கு உங்களுக்கு தொடர்ந்து வசனம் தான் கேட்குறேன். என்ன பண்ண? தொடர்ந்து பைபிள் என்ன பண்ணு படிச்சுட்டு தான் இருக்கோன்னு. காலையிலேயும் படிச்சுட்டு இருக்கிறோம், சாயந்தரமும் படிக்கிறோம், நைட்டும் படிக்கிறோம். அப்புறம் எப்போ தான் தூங்குவோம்? எப்போ தான் தூங்குவோம்? எவ்வளோ நேரம் தூங்குகிறோம்? இது ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்குறேன். எவ்வளோ நேரம் தூங்குவோம்? இப்போ வரும் பாருங்க, உண்மை வரும் பாருங்க. எவ்வளோ நேரம் தூங்குவோம்? ஒரு 7 ஹவர்ஸ் எடுத்துக்குமா அப்ராக்சிமேட்டாக? 6 மணி நேரம். கடுமையான உழைப்பாளியாக இருப்பீங்க போட்டிருக்கு. பரவாயில்ல. ஜப்பானில் தான் 6 மணி நேரம் தூங்குவாங்க. ஜப்பான் ஸ்டைல் பரவாயில்ல. 6 மணி நேரம் தூங்குறது நல்லது தான். ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங் வந்து கம்பல்சரியாக 8 ஹவர்ஸ் தூங்க வேணும். அதில் டீப் ஸ்லீப்பிங் வந்து மினிமம் 2 to 3 ஹவர்ஸ் இருக்க வேணும். சரிங்களா? 8 ஹவர்ஸ் நம்ம படுத்தா தான் ஒரு டீப் ஸ்லீப்பிங் வந்து 2லேருந்து 3 மணி நேரம் வரும். ஸ்லீப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் அதில் டீப் ஸ்லீப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஒரு மினிமம் 8 ஹவர் தூங்கினா தான் ஒரு 3 மணி நேரம் ஆச்சு டீப் ஸ்லீப்னா புரிஞ்சுதுங்களா? கொஸ்கடிச்சா கூட தெரியாது, யார் உள்ளே வந்துட்டு போனால் கூட தெரியாது. ஆனால் இப்போ நமக்கெல்லாம் அந்த மாதிரி தூக்கம் வருதில்லை. யாராச்சும் லைட்டு போட்டாங்கன்னா நமக்கு என்ன வந்துடும்? முடியும். அதெல்லாம் ஸ்லீப்பே கிடையாது. சரிங்களா? அப்படி என்றால் அப்போ தூங்க வேண்டாமா? சகோதரி சொன்ன மாதிரி 6 மணி நேரம் தூங்க வேண்டாமா? தூங்க வேண்டும். அப்புறம் எப்படி இரவும் பகலும் தியானமாக இருக்க முடியும்? இது என்னது? ரொம்ப தூங்கி எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவான்? முக்கியமானது. அப்போ ப்ரெஷ் பண்ண வேண்டாமா? ப்ரெஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய கடமைகள் இருக்குது. அது முடித்த பின்னாடி எங்கே போகணும்? ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸ் ட்ராவல் பண்ணி போக வேணும். சென்னை பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வேலை செய்ய வேணும். அதுக்கப்புறம் எங்கே போகணும்? இது என்ன இடம்? ரேஷனில் போய் நிற்கணும். ரேஷனில் போய் நின்னா சர்க்கரை கொடுத்துருவானா? சரிங்களா? அது பொங்கல் டைமில் கொடுத்துருவாங்களா? பொங்கல் 1000 ரூபா கொடுக்கும்போது கொடுத்துருவானா? முடியாது. அதுக்கு போய் எவ்வளோ நேரம் நிற்கணும்? 1000 ரூபா கொடுக்கணும், எவ்வளோ நேரம் வேணால் நாங்கள் நிற்போம். ஓகே. அப்போ ரொம்ப முக்கியமானது பாருங்கள். என்னது? இது பார்க்கலன்னா எப்படி? இப்போ எல்லாம் வீட்டில் செவ்வறு எது டிவி எதுனே தெரிய மாட்டேங்குது. செவ்வரோட டிவி தான் பெருசாக இருக்குது, செவத்தில் ஒட்டி வச்சுக்கிறாங்க. அப்புறம் நைட் என்ன பண்ணுறோம்? திருப்பியும் தூங்கிடுறோம். ஒரு 24 மணி நேரத்தில் இது எல்லாமே அத்தியாவசியமாக இருக்குது. இதில் பாருங்க, நான் சாப்பிட்றது போடல, கருத்துங்களா? 3 வேளை என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றது போகல, டீ குடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறது, ஃபோனு. அந்த ஃபோனில் இப்போ வேறு சரு இப்படியே அதுக்கு ஒரு 2 மணி நேரம் போகுது. அது இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் இல்லை, அதே இப்படி பார்த்தா நைட்டு கண்ணு வீங்குற வரைக்கும் அது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எப்படி 24 மணி நேரம் வேதத்தில் நம்ம வந்து தியானமாக இருக்க முடியும்? என்டர்டைன்மெண்ட் விட்டுருங்க, அத்தியாவசியமாக காரியங்கள் செய்கிறக்கே நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 ஹவர்ஸ் போயிடும். கரெக்டுங்களா? வேலையில் ஒரு 8 மணி நேரம், ட்ராவலிங் பண்ணுறதுல 1 மணி நேரம், வீட்டில் வந்து சாப்பிட்றது, ஆஃபீஸில் சாப்பிட்றது, அதெல்லாம் சாப்பிட்றது எல்லாம் அதில் 1 மணி நேரம், அப்படியே கணக்கு போட்டோம்னா 16 ஹவர்ஸ் போயிடும். மீதி இருக்கிறதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் தான். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கி. இப்போ நம்மெல்லாம் என்னது இல்லை? பாக்கியவான் இல்லை. ஓகே, நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? அடுத்தது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதுக்கு மட்டும் நீங்கள் எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பாருங்க, தேவன் சொல்றார் ஆதாம் பார்த்து, ஆதாம் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் நீ புசிக்கலாம், ஆனா இந்த கனியை மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. என்ன கனி? நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனி நீ என்ன பண்ணிடாத? புசிக்காத.
ஒருவேளை நீ புசிச்சினா புசிக்கும் நாளிலே சாகவே அப்படின்னு என்ன, எப்போ சாப்பிட்றியோ அப்போவே நீ என்ன அறிவ, செத்துருவ. இது சொன்னது யாரு? தேவன் சொன்னார். அவன் பாருங்க, தேவன் சொன்னார். ஓகே, இப்போ சாத்தான் என்ன சொல்றான் வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 4-5. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 5. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்க, முக்கியமான வசனம் பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள்னா யாரு? நீயும் உங்களுடைய கணவனா இருக்கிற ஆதாம், நீங்கள் இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவதில்லை. தேவன் என்ன சொன்னார்? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சாத்தான் என்ன சொன்னா? புசிக்கும் நாளே நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சாக மாட்டேன்னு சொன்னாங்க. யார் சொன்னது நடந்தது? தேவன் சொன்னது நடந்ததா? ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோட வாழ்ந்தார் தெரியுங்களா? 930 வருஷம். எவ்வளோ? 930 வருஷம். அப்படி கேட்டாலும் இப்போ பாதி பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் தெரியுங்களா? இங்கே 50 வயசு தாண்டிட்டாலே பார்ட்டி வைக்கிறாங்க, 50 வயசு நான் தாண்டிட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி போயிட்டுருக்கு ஹெல்த் கண்டிஷன்லாம். பார்த்துருப்பீங்க, 35 32லே எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. அவ்வளோ ஒஸ்ட்டாக இந்த பூமி மாறிடுச்சு, ஹெல்த்தி லைஃப் மாறிடுச்சு. சாத்தான் எல்லாத்தையும் மாற்றிட்டான். 930 வருஷம் ஆதாம் உயிரோடு இருந்திருக்கிறார். தேவன் சொன்னார் புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினாரு. சாத்தான் சொன்னான், நான் சொல்கிறேன் நீ புசிக்கும் நாள் என்ன பண்ண மாட்டீங்க, சாக மாட்டீங்க அப்படின்னு. தேவன் சொன்னது நடந்ததா, சாத்தான் சொன்னது நடந்ததா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன், தேவனும் கோச்சுக்க மாட்டார். யார் சொன்னது நடந்தது? சாத்தான் சொன்னது நடந்தது. இப்படி போய் வெளியே சொன்னோம்னா, நாங்கள் ஒரு பைபிள் வச்சுருக்குறோம், அந்த பைபிள் தேவனை பற்றி தெரியும். தேவன் அவர் தான் உண்மையான தேவன். கண்ணிருந்து காணக்கூடியவர், காதிருந்து கேட்கக்கூடியவர், அவர் பேசக்கூடியவர், நமக்குள்ளா உலாவக்கூடியவர். ஆனால் அவர் சொல்கிறது மட்டும் நடக்காதுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? அதுக்கு எதுக்கு நீங்கள் பைபிளில் படிக்கணும் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? வாட் இஸ் தி ஆன்சர்? இப்போ புரிஞ்சுதான்? நம்ம இன்னும் வெளிப்படுத்தின விசேஷமெல்லாம் போகவே இல்லை, இன்னும் எசேக்கியெல்லாம் போகவே இல்லை. எசேக்கியேல் சக்கரத்துக்குள் சக்கரம் அப்படிம்பார். வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாள் அப்படின்னா, சூரியனை ட்ரெஸ்ஸாக போட முடியுமா? சூரியன் வேணால் நம்மளே போட்டுக்கலாம், நம்மளாம் சூரியனை போட முடியாது, புரியாது. அடுத்தது என்னது? இது ஒரு உணவு, சரிங்களா? கிரில் சிக்கன்றாதீங்க, அதை பார்த்தா அப்படி தான் இருக்கும், பட் இது ஒரு உணவு. இப்போ இந்த உணவை என்ன பண்ண வேண்டும் என்பதை வசனம் சொல்லுது. வசனம் சொன்னால் அப்படியே கேட்கணும். இன்றைக்கி போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி மத்தியானம் என்ன செஞ்சுருப்போம்? உண்மையை சொல்லிடுங்க. மீன் தப்பிச்சிட்டாங்க, சரி, மீனோ சிக்கனோ மட்டன் ஏதோ ஒரு உணவு இருக்குமில்ல, கண்டிப்பாக இருக்குமில்ல. அட்லீஸ்ட் வெஜிடேரியனாக நம்ம செஞ்சுருப்போம்ல. ஓகே, இப்போ வசனம் சொன்னால் நம்ம என்ன பண்ணோன்னு? யாரிடத்தில் ஆண்டவரே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் ஒன்று. உன் வார்த்தை கிடைச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணிடுவோம்? உட்கொள்வோம். இன்னைக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறார், தயவுசெய்து எல்லாரும் உட்கொள்ளுங்க அப்படின்னு என்னது? கீழ்ப்படிஞ்சிருங்க, சரிங்களா? பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அநேக நாட்களுக்கு பின்பு என்ன காண்பாய்? பலனை காண்பாய். இன்னைக்கு நம்ம பிரியாணி செஞ்சுருப்போமா? எடுத்து தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி தொட்டியை மூடிடுங்க. அநேக நாட்கள், ஒரு 25 நாட்கள் கழித்து அந்த அப்படி தண்ணி தொட்டி ஓப்பன் பண்ணால் என்ன இருக்கும்? அப்படி இது போட்டு தண்ணி குடிச்சிடாதீங்க. அப்புறம் அதுக்கு பின்பாக வருகின்ற அனைத்து ஆபத்துகளுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம். என்ன வரும்? தண்ணி தொட்டியில் என்ன? நீங்கள் போய் தண்ணி தொட்டியில் போட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணி வர, இவங்க தண்ணி தொட்டிலேருந்து என்ன வருது? ஒரு விதமான ஒரு துர்நாட்டம் வந்துட்டு இருக்கிற, இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. யாராச்சும் சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் தண்ணியில் போடுவாங்களா?
சில பேர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதை கேட்டு எங்களுக்கே சாக்காயிருச்சு. நாங்கள் கூட யோசிக்கவே இல்லை. என்ன சொன்னால், பிரதர் இது கஞ்சி சொல்லியிருக்கிறாங்க பிரதர், கஞ்சி பழைய கஞ்சி அப்படின்னாங்க. அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் நாம் தான் கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு பேச வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா கஞ்சி அப்படி தானே பண்ணுவாங்க. பழைய சோறை என்ன பண்ணுவாங்க, அது கஞ்சி போட்டு இதே வசனம் என்ன சொல்லிருக்கு, அநேக நாட்கள். இப்போ அப்படி செய்வோமா? செய்ய மாட்டோம். என்னங்க இப்பெல்லாம் பைபிள் இருந்தாங்க வசனம் படிக்கிறோம், எதுவுமே என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, புரிய மாட்டேங்குது. அடுத்தது பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவன் யாரை பிளஸ் பண்ணுவார்? யாரை பிளஸ் பண்ணார்? ஒருத்தர் நல்ல வசதியாக இருக்கிறார், ஒருத்தருக்கு எதுவுமே இல்லை. அப்போ தேவன் பிளஸ் பண்ணோன்னா யாரை தான் பிளஸ் பண்ணணும்? யாரை பிளஸ் பண்ணுவோம்? ஒன்றும் இல்லை, உண்மையாக யாருக்கு இல்லாதவங்க தானே பிளஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ரோட்டில் 2 பேர் போயிட்டுருக்குறாங்க. ஒருத்தர் ஒரு செல்ஃபோன் பேசிட்டு நல்லா வசதியாக நல்லா டிப்டாப் ட்ரெஸ் பண்ணிட்டு செல்லெல்லாம் பேசிட்டு நம்மகிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு, பிச்சை கேட்குறாரு தான் நான் டீசெண்டாக சொல்கிறேன். ஒரு 20 ரூபா கொடுங்க 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டால் நம்ம கொடுப்போமா? ஏன்னா அவன் நம்மளோட காஸ்ட்லி என்ன பண்ணியிருக்கிறான், செல்ஃபோன் வச்சுக்கிறான். அதே பக்கத்தில் ஒரு மனிதன் வந்து ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறான், பார்த்தாலே தெரியுது சாப்பாட்டுக்கு எந்த வழி இல்லாமல் இருக்குது. அவன் ஒரு 10 ரூபா கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? சரி பாவம் என்ன பண்ணுறது, 10 ரூபா சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு அன்பை நம்ம காட்டுவோம். அப்போது நம்மளே இந்த அளவுக்கு மனசு இறங்கும் போது தேவன் மனம் இறங்க மாட்டாரா? அன்பை கற்றுக் கொடுத்ததே யார்? தேவன் தானே. இயேசு கிறிஸ்து பாருங்க, அன்பை கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் என்ன பண்ணிடும்? எடுத்துக்கொள்ளப்படும். யாராச்சும் நம்மகிட்ட காசு கேட்க வரும்போது டப்புன்னு பார்த்துட்டு நம்ம டக்குன்னு காசு தூக்கிட்டு அப்படி இருக்கோம். அப்படி செய்யுமா? இந்த வசனம் என்ன சொல்லுது அப்புறம்? என்னங்க தேவனே, ஏற்கனவே அவனுக்கு இருக்குது, இருக்கிறவனுக்கு திருப்பி கொடுத்துட்டே இருந்தால் பரிபூரணம் அடைஞ்சிட்டு தான் இருப்பான். இல்லாதவனுக்கு தான் நீங்கள் கொடுக்க வேணும். ஆனால் இல்லாதவனுக்கு என்ன பண்ணுறாராமா? அவங்ககிட்ட இருக்கிறது என்ன பண்ணியிருக்கிறாராமா? எடுத்துக்கிறாராம். இப்போ படித்ததில் ஏதாச்சும் நம்ம வந்து ஆன்சர் பார்த்தோமா? எது மட்டும்தான் பார்த்துட்ருக்குறோம்? எவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்குறோம் சரிங்களா? அப்போது நான் இது ஒரு சாம்பிள். இந்த மாதிரி ஒவ்வொரு புஸ்தகத்திலும் அநேக கேள்விகள் இருக்குது, அநேக கேள்விகள் இருக்குது. ஆனால் வேத வசனமெல்லாம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16, 17. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், பாருங்க, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக, எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாகவும், அவைகள் உபதேசத்துக்கும், அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும், நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. இதுதாங்க பைபிள். ஒருத்தர் ஏன் பைபிள் படிக்க வேண்டும் என்றால் அது நம்மளை உபதேசிக்கும், நம்மளை கடிந்து கொள்ளும். பைபிள் நம்மளை திட்டும். நீ தப்பு செய்யறேன்னு சொல்லி பைபிள் திட்டும். குற்றம் செஞ்சால் பைபிள் நம்மளை சுட்டி காட்டும். நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற வரைக்கும் அது என்ன பண்ண தெரியுங்களா? பைபிள் நம்மளையே விடாது, நம்மளை சீர்திருத்தும். அப்போ என்னன்னு புரிந்து கொண்டால்தான் தேவன் என்ன சொல்ல வரார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பைபிள் நம்ம பார்க்கின்ற பொழுது நம்ம கையில் வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு உலகத்தில் அநேக ஜனங்கள், அதிகமான பேர் கையில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த வேதாகமம். சரிங்களா? அநேக ஜனங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா அதில் இருக்கிறதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நிறைய பேர்த்தோட பைபிளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்குன்னா சில இடம் மட்டும், இப்போ பைபிள் இருக்குன்னு வச்சுங்க, பைபிள் இல்லை ஏதாவது சொல்லி, இப்போ மொபைல் வச்சுக்க, பைபிளில் பார்த்தீங்கன்னா சில இடம் கருப்பாக இருக்கும், சில இடம் வெள்ளையாக இருக்கும். கருப்பாக இருந்தால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆமாம், சங்கீத புஸ்தகமெல்லாம் கருப்பாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் என்ன இருக்கும்? ஒயிட்டாக இருக்கும், அது பேப்பரும் கூட ஒட்டிகிட்டு இருக்கும். படிக்க மாட்டோம், என்ன தெரியாது. திடீர்னு குதிரை வந்துருச்சு அப்படிம்பாங்க, வலு சர்ப்பம் வந்துருச்சு, தவளை கொப்பான ஆவி வந்துருச்சு,
அந்த மிருகம் இந்த மிருகத்தோட சண்டை கட்டுச்சு, 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்டுச்சு, 7ஆம் தூதன் வந்தார். பிலதெல்பியா சபைக்கு சொல்வது அனலுமின்றி குளிருமின்றி ஒன்றும் புரியாது. ஆனால் எல்லாத்து கையிலும் என்ன இருக்குதுங்க? பைபிள் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி உலகத்தில் அநேக ஜனங்கள் யூஸ் பண்ணுறது இந்த பைபிள் தான். அதே மாதிரி உலகத்தில் அதிகமான பேர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட புத்தகமும் இந்த பைபிள் தான். நிறைய பேர் பைபிள் வச்சிருக்கிறாங்க, அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு கொண்டதும் பைபிள் தான், சரிங்களா? ஒரு பைபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு வருஷத்துக்கு 100 கோடி பைபிள் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் விற்பனை ஆகிறது. 100 கோடி, கிட்டத்தட்ட 518 மொழிகள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க, மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது 518 மொழியில். இதுவரையுமே பார்த்தீங்கன்னா எத்தனை பைபிள் சேல்ஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது கணக்கே இல்லை, கவுண்ட்லெஸ். அவ்வளோ பைபிள் சேல்ஸ் ஆகுது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு அது புரியறதில்ல. அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு அது முதலும் சரி அதிகமாக சரி பிரிண்ட் அடித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் முழுமையாக எழுதி முடிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட வருடங்கள் பார்த்தீங்கன்னா 1700 வருஷம், 1700 இயர்ஸ் சேர்ந்து தான் நான் இந்த 66 புஸ்தகம் நம்ம வச்சிருக்கிறோம். சாதாரண விஷயமே கிடையாது, தெரியுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு மட்டும் எழுதுறதுக்கு எடுத்துக்கொண்ட காலங்கள் பார்த்தீங்கன்னா 1600 வருஷம். பழைய ஏற்பாட்டு மட்டும் 1600 வருஷம். புதிய ஏற்பாட்டு எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 100 வருடங்கள். மொத்த பைபிள் எழுதினவர் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 40 பேர். யோசிச்சு பாருங்க, 1700 வருஷம் ஒருத்தங்க பைபிள் எழுதுறாங்கன்னா யூதால இருக்கிறவர் ஆதியாகமத்தில் ரெஃபர் பண்ணுவார், சரிங்களா? நம்ம தாத்தாவோட பேர் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? உண்மை சொல்லுவோம். நம்ம தாத்தா பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? தெரியாது. வெரி குட், தெரியாது என்பது சரியான விடை. தெரியாது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஜென்ரேஷன் நமக்கு தெரியுமா? சரிங்களா? இப்போ சகோதரர் கூட பேசிட்டு நாங்கள் இங்கே இருக்கும்போது இந்த இடம் இப்படி இல்லவே இல்லைனார். இந்த பெரம்பூர் ரோடு ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்லேயே ஒரு இடமே மாறுது. ஆனால் பைபிள் எப்படிங்க 1700 வருஷம். அப்போ எழுதினவர்கள்லாம் ஸ்காலர்ஸா, பயங்கரமான ஸ்காலர்ஸா, அறிவாளிகளா, மேதைகளா, ஃபிலாசபர்ஸா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதில் லூக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் மருத்துவர், ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கிறார். மத்தேயு வரி வசூலிப்பர். தாவீது ஆக்சுவலாக அவர் யார் தெரியுங்களா? இன்னைக்கு தாவீதிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் கிங்குன்னு சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நான் மந்தை மேய்ப்பர். அந்த ஹம்பிள்னஸ்னால தான், அந்த தாழ்மையினால தான் தேவன் என்ன சொன்னார் தெரியுங்களா? என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன். சாலமோன் யாரு? ஒரு ராஜா. ஆமோஸ் என்னது? அத்திப்பழம் வியாபாரி. அத்திப்பழம் வியாபாரம்னா இன்னைக்கு அத்திப்பழம் காஸ்ட்லி, அன்னைக்கு அத்திப்பழமெல்லாம் என்னது இல்லைங்க, காஸ்ட்லி கிடையாது. அது ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு வேலை. அப்புறம் மோசே பார்த்தீங்கன்னா சகல சாஸ்திரமும் கற்றவர். பேதுரு யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிப்பர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் ராஜா, ஒருத்தர் மேய்ப்பர், ஒருத்தர் அத்திப்பழம் வியாபாரி, ஒருத்தர் வரி வசூலிப்பவர், ஒருத்தர் மருத்துவர், ஒருத்தர் சகல சாஸ்திரம் கற்றவர், ஒருத்தர் மீன் பிடிக்கிறவர், ஃபிஷர்மேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில், ஆனால் எல்லாருமே பைபிள் எழுதியிருக்கிறாங்க. அதான் ரொம்ப ஆச்சரியம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஆனா எழுதுனது என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவி, பரிசுத்தார். இப்ப இந்த பைபிளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்றார். இப்போ நிறைய கேள்வி எல்லாம் கேட்டோமே, நமக்கு ஆன்சர் பண்ண முடியல. ஏன் ஆன்சர் பண்ண முடியல தெரியுங்களா? பைபிளை இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணல? ஆராய்ச்சி பண்ணல. படிச்சிருக்கிறோம், என்ன பண்ணல? ஆராய்ச்சி பண்ணல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க சகோதரர் மீண்டுமாக. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை படித்து பாருங்கள் சொல்லல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. நீங்க ஆராய்ந்து பார்த்தாதான் உங்களுக்கு நித்திய ஜீவனே கிடைக்கும்.
என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கலும் அவைகள். அப்போ பைபிளை நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். சூப்பர். ஆராய்ந்து பார்ப்பதை ஒரு ஆங்கிலத்தில் சொன்னா எப்படி சொல்லலாம்? வெரி குட், சூப்பர். என்னது? என்ன பண்ணலாம்? ரிசர்ச். ஆராய்ந்து பார்ப்பதை நம்ம என்ன பண்ணால் ரிசர்ச் பண்ண வேண்டும். லேப்லாம் நல்லா போட்டு ரிசர்ச் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே எனக்கு தெரியாது. ஒரு பச்சை கலர் எடுத்து ஒரு மஞ்சள் கலர் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஊற்றுனா புகை அப்படின்னு வரும், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. என்ன கண்டுபிடிச்சேன்னு தெரியாது, எனக்கு தெரியாது, கெமிஸ்ட்ரி தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க? ஆராய்ச்சி பண்ண முடியும். சில பேர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆராய்ச்சி பண்ணுற வரைக்கும் ஷேவ் பண்ண மாட்டாங்க, முடி வெட்ட மாட்டாங்க, சரிங்களா? அப்படியே தாடி பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் தொங்கும். அப்புறம் என்ன பண்ண, நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஐ ஃபவுண்ட் இட் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நீங்களும் பைபிளை படிக்காதீங்க, எல்லாரும் தான் படிப்பாங்க. படித்தா உங்களுக்கு புரியாது, ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ இந்த கேள்விகளுக்கு விட வேணும்னா பைபிள் என்ன பண்ணுங்க? ஆராய்ச்சி பண்ணுங்க. எப்படி சொல்லிக்கிறார் பாருங்க. அப்போ இந்த பைபிள் எப்படி ஆராய்ச்சி பண்ண சொன்னா ரிசர்ச். இந்த ரிசர்ச்சுங்கிற வார்த்தையை நம்ம ரெண்டாக பிரித்தால் எப்படி படிக்கலாம்னா ரீ பிளஸ் சர்ச் ஈக்குவல் டு ரிசர்ச். அப்படின்னா அந்த கேள்விக்குரிய விடையை தெரிந்து கொள்வதற்கு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? ஆன்சர் கண்டுபிடிக்கிற வரைக்கும். அது எப்படி இருக்கும்? இப்போ பாருங்க, இது பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக, இது மொபைல் ஃபோன், கரெக்டுங்களா? மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடிங்கள். இல்லை, இந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடிங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதான் அங்கே இருக்குது இல்லை, உங்கள் கையில் இருக்குது இல்லை, அப்புறம் எங்கே போய் கண்டுபிடிக்கிற கேட்பீங்கல்ல? ஓகே, இப்போ என்ன சொல்கிறோன்னா, இப்போ நான் மறைச்சிட்டேன், மொபைல் ஃபோனை கண்டுபிடிங்கள் அப்படின்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல வந்து எங்கிட்ட தேடுவீங்களா? மேல் பாக்கெட்டில் இருக்கிறா, கீழ் பாக்கெட்டில் இருக்கிறா, இல்லை பேக்கில் இருக்கா, சர்ச் பண்ணுவீங்களா? மொபைல் ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, ஆனால் அது பார்த்தா தெரியாது. என்ன பண்ணுவோன்னு? தேடுனா. அதுதான் ரிசர்ச். நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சா நித்திய ஜீவன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நித்திய ஜீவன் தெரிஞ்சிருச்சுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கறதே அதுதான். எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால தான் வசனத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ பைபிள் அப்படிதான் பிரதர் இருக்கா? அப்படிதான் ரிசர்ச் பண்ணி படிக்க வேணுமா அப்படின்னு கேட்டா அப்படித்தான் படிக்க வேண்டும். பாருங்க, ஏசாயா 34 அதிகாரம் 16 ஏசாயா 34 அதிகாரம் 16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். பாருங்க, கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன பண்ணணும்? தேடி 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 வாசிக்க வேண்டும். தேடின உடனே கிடைக்குமா? தேடி தேடி வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் குறையாது. இப்ப நம்ம நிறைய கேள்விகள் கேட்டோம், ஆன்சர் பண்ணல. ஏன் ஆன்சர் பண்ண முடியலன்னா இப்ப வரைக்கும் நம்ம என்ன பண்ணல? ரிசர்ச் பண்ணல, ஆராய்ச்சி பண்ணல. பைபிள் சொல்லுது, நீங்க கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கு. இவைகள் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அப்போ ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ஜோடி இருக்கு, கரெக்டுங்களா? ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு ஜோடி இருக்கு. அந்த கேள்வியோட விடைதான் அதோட ஜோடி. வாசிங்க. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போ ஒரு கேள்வி பைபிள்ல இருந்துச்சுன்னா விடை எங்க தான் இருக்கும்? நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கேள்வி பைபிள்ல இருந்துச்சுன்னா விடை எங்க இருக்கும்? பைபிள்ல தான் இருக்கும். சூப்பர். அப்ப கேள்வி வந்துருச்சுன்னா பைபிள்ல ரிசர்ச் பண்ண வேண்டும். எதற்கு? அதை விடை கண்டுபிடிப்பதற்காக. ஒரு கேள்வி கேட்டோம்ல, சாத்தான் என்ன சொன்னா? நீங்க புசிக்கும் நாள்ல சாகவே சாவதில்லைன்னு சொன்னாரா? சாத்தான் சொன்னான்ல. ஆனா தேவன் என்ன சொன்னார்? நீ புசிக்கும் நாள்ல சாகவே சாவேன்னு சொன்னார். ஒரு கேள்வி வந்துருச்சா? அப்ப இதுக்கு விடைக்கு எங்க போய் தேட வேணும்? பைபிள்ல தான் தேட வேணும். சூப்பர். அதனாலதான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடிய வாசியுங்கள், இவர்கள் ஒன்றும் குறையாது.
குறையுள்ள புக்கெல்லாம் தேவன் நம்ம கையில் கொடுக்கலைங்க, நிறைவான புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார். இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அப்போ ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ஜோடி இருக்கு. நமக்கு தெரியும். இப்போ ஜோடின்னு பார்க்கும்போது எதெல்லாம் ஜோடி நம்ம சொல்லுவோம், புரிஞ்சுங்களா? கமல் ஒரு ஒத்த கமல் வாங்கி போடுவோமா? இப்போ பாதி பசங்க அப்படி தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அது கமல் கிடையாது, ஃபேஷன். கமல் எப்படி வாங்குவோம்? கமல் என்றால் ஒரு ஜோடி, கரெக்டுங்களா? கமலுக்கு ஒரு ஜோடி இருக்கும். ஒரு காலை சாக்ஸ் போட்டு ஒரு காலை சாக்ஸ் போடாமல் இருக்குமா? அப்போ அது ஒரு பேர், புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு காலுக்கு செப்பல் போட்டு ஒரு கால் ஷூ போடுமா? செப்பலும் வேணும் ஷூவும் வேணும்னு சொல்லிட்டு போட்டால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. அப்போ அதுக்குன்னு ஒரு ஜோடி இருக்கும். அப்போ அந்த ஜோடி நம்ம போடுகின்ற பொழுது தான் அது பார்க்கறக்கு அழகாக இருக்கும். அப்போ பைபிளில் ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னா ஆன்சர் எங்கே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் தான் இருக்கும். பாருங்கள், பைபிள் வசனங்கள் எப்படி இருக்குதாமா? ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கற்பனையின் மேல் கற்பனையும், பாருங்க, கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும், இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். அங்கே கொஞ்சமுமா இருக்கு. புரிஞ்சுங்களா? இங்க கொஞ்சம் அங்க சில கேள்விகள் ஆதியாகமத்தில் இருந்துச்சுன்னா விடை மேபி ஓசையால இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சில கேள்வி எசேக்கியேல்ல இருந்துச்சுன்னா விடை எங்க இருக்கும்? மத்தேயு புஸ்தகத்தில் இருக்கும். சில கேள்வி எரேமியால இருந்துச்சுன்னா அது கூட விடை எங்க இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கும். அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன பண்ணணுங்க? தேடி வாசிக்க வேண்டும். காரணம் என்னன்னா இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் இருக்கும். சரி, ஓகே. இப்போ சில கேள்விகள் கேட்டோம்ல, அந்த கேள்விக்குரிய விடையை பார்ப்போமா? ஏன்னா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி படிச்சிட்டோம்ல. முதல் கேள்வி எந்த கேள்வி எடுக்கலாம்? சாத்தான் சொன்னதான் நடந்த மாதிரி இருந்துச்சுல்ல, முதல்ல அதை என்ன பண்ணுவோம்? சாத்தானே உடைப்போம். சரிங்களா? பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவன் கட்டளை இடுகிறார். என்னன்னா, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் கட்டளையிட்டார். ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோட வாழ்ந்தார்? 930 வருஷம். என்ன ஆண்டவரே, புசிக்கும் நாளே சாகவே சாவேன்னு சொல்லிட்டு 930 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறீங்க? வாழ வச்சிருக்கிறீங்களே. அப்போ நீங்கள் சொன்னது நடக்கலையா? அப்படிங்கும்போது தேவன் சொல்கிறார், இப்போ ஏற்கனவே சொன்ன கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன பண்ணுங்க? தேடி வாசிங்க, ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா அது கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் இருக்கும். அப்போ இதோட இப்போ கேள்வி ஆதியாகமம் புஸ்தகத்தில் வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பதில்ங்கிறது சரியானது தான். ஜோடி, கரெக்டா? இதோட ஜோடி வசனம் ஜோடி வசனம் எங்கே இருக்குது தெரியுங்களா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும். எப்படிங்க? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் போலவும். 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்ப கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்பதை, இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாமா? கேள்வி ஆதியாகம புஸ்தகம், விடை எங்க இருக்கு? 2 பேதுருல இருக்கு. என்ன விடை? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்னா கண்டிப்பா தேவன் சொன்னதா நடந்துச்சு. காரணம் என்ன? கர்த்தருக்கு 1000 வருஷங்கிறது அவருக்கு எப்படி பாடுங்க? ஒரே நாள் தான். இப்ப சொல்லுங்க, தேவன் சொன்னது நடந்துச்சா சாத்தான் சொன்னது நடந்துச்சா? இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கும் போது சாத்தான் சொன்னதா நடந்துச்சுன்னு சொன்னோம்ல. இப்ப எப்படி அப்படியே மாத்திரம்? அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா இத்தனை நாளே நம்ம என்ன கண்டுபிடிக்கல? சரி, ஜோடி கண்டுபிடிக்கல. ஜோடிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஜோடி கண்டுபிடிக்கல. ஜோடி கண்டுபிடிச்சிட்டோம், ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சோன்னா ரிசர்ச். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ரிசர்ச் பண்ணல,
இது தேவனுடைய கிருபையினால சகோதரர்கள் என்ன பண்ண ரிசர்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் இதெல்லாம் படிச்சுப்படி நீங்கள் போய் நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. அப்போ இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷமா? ஒரு கேள்வி வருமல்ல, ஒரு நாளுங்கிறது 1000 வருஷமா? அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம் இல்லை, 1000 வருஷம் தான் இயேசு கிறிஸ்துக்கு என்னவா இருக்குங்க? ஒரே நாளாக இருக்கு. மனுஷனுக்கு 1000 வருஷம்னா 1000 வருஷம்தான், மாற்றுக்கிறதே கிடையாது. மனுஷனுக்கு 1000 வருஷம்னா 1000 வருஷம். இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு 10 ஃபீட் இருக்கிற ஒரு ரூம் எடுத்துக்கங்களேன். ஒரு 10 அடி இங்கேருந்து இது வரைக்கும், 10 அடிக்கு மேலேயே இருக்கும். ஒரு 16 அடி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இதில் பார்க்கும்போது ஒரு 10 அடி இருக்குது. இதில் ஒரு எறும்பை ஒரு கார்னரில் வச்சுட்டு இன்னொரு கார்னருக்கு அந்த எறும்பை வந்து ட்ராவல் பண்ண வச்சோம்னா இந்த எறும்பு எவ்வளோ நேரத்தில் போய் சேரும்? கேள்வி ஆன்சர் தெரியலையா? ஆன்சர் வேணுமா? அதான் அங்கே வந்துருச்சே, அதான் யாரும் கவனிக்கல. ஆன்சர் போட்டுட்டு கேள்வி கேட்ட பார்த்தீங்களா? நான் விடையை கொடுத்துட்டு ஒரு மினிமம் அது ஒரு 30 நிமிஷம் எடுத்துக்குமா? ஒரு 2லேருந்து மெதுவாக போகும், அப்புறம் நிற்கும், போகும், நிற்கும், அப்படியே போய் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் என்ன பண்ணிருன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 10 அடிக்கு போகிறக்கு என்னன்னா எடுத்துக்கும். ஒரு வரலையா? மன்னிச்சுங்க, சாரி. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்கும் ஒரு எறும்புக்கு. ஏன்னா எறும்போட கெப்பாசிட்டி அவ்வளோதான். இதே ஒரு மனுஷனை நடக்க சொன்னால் மனுஷன் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவேன்? இங்கேருந்து இங்கே போகணுங்க, எவ்வளோ நேரம்? 10 அடி போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ். கரெக்டா? மேக்ஸிமம் 3 செகண்ட்ஸ். ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா ஒரே கால் எடுத்து வச்சுருவாங்க, ஒரே கால் எடுத்து வச்சுருவாங்க, அவ்வளோதான். ஏங்க எறும்புக்கு மட்டும் 30 நிமிஷம், மனுஷனுக்கு மட்டும் 3 நொடி. ஏன்னா எறும்போட கெப்பாசிட்டி அவ்வளோதான், மனுஷனோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். அதே மாதிரி தான் 1000 வருஷம் செய்கின்ற வேலையை நல்லா புரிஞ்சுக்க. ஒரு மனுஷன் 1000 வருஷம் எடுத்து செய்கின்ற வேலையை இயேசு கிறிஸ்து ஒரே நாளில் முடிச்சிடுவார். ஏன்னா அவருடைய கெப்பாசிட்டி வேறு, நம்மளுடைய கெப்பாசிட்டி வேறு. அவருக்கு முன்னாடி நமக்கு கெப்பாசிட்டியே இல்லை, தெரியுங்களா? இப்போ என்ன நடக்குன்னா, தேவன் சொன்னார் நீ புசிக்கும் நாளிலே சாவாய் அப்படின்னா, எந்த மனுஷனும் 1000 வருஷத்துக்கு மீறி வாழ்ந்ததாக பைபிளில் ரெக்கார்டு இல்லை. ஆதாமோட ஒருத்தர் அதிகமாக வாழ்ந்தார். யார் அது? மெத்துசலாம். அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 969 வருஷம். யாராச்சும் 1000 வருஷம் வாழ்ந்திருக்குன்னு பைபிளில் பார்த்துருக்குறோமா? யாருமே பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, தேவன் சொன்னது மட்டும்தான் நடக்கும். அப்போ ஆதாம் புசிக்கும் நாளில் என்ன தெரியுங்களா? செத்துட்டார். தேவன் ஒரு கிரேஸ் கொடுத்து என்ன பண்ணார் தெரியுங்களா? சரி கொஞ்ச காலம் இருக்கிறதுக்காக தோலுடை கொடுத்துட்டு என்ன பண்ணார்னா அனுப்பிச்சு விட்டுட்டார். பட் மரணம் அப்படிங்கிறது ஆதாமுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 930 வருஷத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருங்க? இறந்துட்டார். அதனால் யாரும் 1000 வருஷத்துக்கு மேலே என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது. ஸோ ஆதாமோடைய காலப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா 930. மெத்துசலாமோட காலப்பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 969. இப்போ ஒரு கேள்விக்கு விடையை பார்த்துட்டோமா? இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம். ஆதியாகமத்தில் கொஸ்டின் இருந்துச்சு, இதோட ஜோடி வசனம் எங்கே இருந்துச்சு? புதிய ஏற்பாட்டில் 2 பேதுல இருந்துச்சு. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். அடுத்தது பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதுவும் பார்த்துடலாமா? உன் ஆகாரத்தை எடுத்து எங்கே போட சொல்லிக்கிறார் தேவன்? தண்ணீரில் போடு. ரொம்ப நாள் கழித்து என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். இப்படி கேள்வி கேட்டால் பலன் கிடைக்குமா? பலன் கிடைக்காது. தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? மூக்குன்றாதீங்க, இது மூக்கு தான். மூக்கு எப்போ பற்றும்? ஸ்மெல். அப்போ ஆகாரத்தை எடுத்து தண்ணீரில் போனால் என்ன? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? உடனே புரியலையா? உடனே என்ன பண்ணணும்? கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிக்க வேண்டும். தேடி வாசிச்சா ஆன்சர் என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ரைட். இப்போ ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்குள்ள ஒரு க்ளூ ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். ஆகாரம் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தும்? ஸ்டார்டிங்கில் தான் படித்தோம். உன் வார்த்தைகளை கிடைத்த உடனே உட்கொண்டேன். மனுஷன் அப்பத்தினால் ஏதோ போயிடுச்சு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்தும் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
அப்போது பைபிள் ஆகாரம் சொல்லியிருக்குன்னா இந்த ஆகாரம் இல்லை, அப்பள பாயாசம் மோர் குழம்பு அது கிடையாது. எந்த ஆகாரம்? அப்போது கண்டுபிடிச்சிட்டோமா? ஆகாரம்ங்கிறது என்னது? வேதாகமம், தேவனுடைய வார்த்தை. ஓகே, இப்போ தேவனுடைய வார்த்தை எடுத்து எங்கே போடணும்? தண்ணீர் மேலே போட்டால் என்ன? பைபிள் தூக்கி தண்ணியில் போட்டுக்குங்க, என்ன ஆகும்? கிழிஞ்சு போயிடும். கரெக்டு தானே? அப்போது ஆகாரம்னா தேவனுடைய வார்த்தை. அப்போ தண்ணீர்னா எதை அடையாளப்படுத்தும்? கண்டிப்பாக தண்ணீருக்கு வந்து வேறொரு அர்த்தம் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கும். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். பாருங்க, வசனம் கிளியரா சொல்லுது, தண்ணீர்களை கண்டாயே. தண்ணீரை பார்த்தியா? அந்த தண்ணீர் வேற யாருமே கிடையாது, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் என்னதுங்க? பாஷைக்காரமாம். இப்போ கூட பெரிய பெரிய இந்த அரசியல் சார்ந்தவர்கள் இந்த மாநாடெல்லாம் போடுறாங்கல்ல, மாநாடு போடும்போது மேலே ஒன்று எழுதி போடுவாங்க. என்ன போடுவாங்க தெரியுங்களா? அலைகடல் என்று என்ன பண்ணுவாங்க? திரண்டு வாரீர் அப்படின்னா மெரினா பீச்சில் இருக்க தண்ணியில் வெளியே உள்ள வந்துடணுமா? அது வந்துச்சுன்னா சுனாமி. அப்போ என்னன்னா அவ்வளோ ஜனங்கள் வரதை எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா தண்ணீரை அடையாளப்படுத்தும். புரிஞ்சுங்களா? அப்போ தண்ணீர் என்றால் என்ன? ஜனங்கள். இப்போ நீங்களே சொல்லுவீங்க, ஆகாரத்தை எடுத்து எதன் மேலே போட வேண்டும்? ஆகாரத்தை எடுத்து தண்ணீர்கள் போடுனா என்ன அர்த்தம்னா, நீ வசனத்தை எடுத்து ஜனங்கள் மேலே போடு, அது ரொம்ப நாள் கழிச்சு அது என்ன கொடுக்கும்? பலன் கொடுக்கும். போன வாரம் தேவன் ஜிஜி பார்ட்டி ஹாலில் போட்டார். எதை போட்டார்? வசனத்தை போட்டார். அடுத்த வாரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, பலன் கொடுக்கும். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா உற்றுக்கொண்டால் இன்னும் பலன் கிடைக்கும். அந்த பலன் தான் என்ன தெரியுங்களா? நித்திய ஜீவன். சரிங்களா? இப்போது சில கேள்விகள் பார்த்தோம், அதுக்குண்டான ஆன்சரை என்ன பண்ணிட்டோம்? பார்த்துட்டோம். அப்படி என்றால் பிரதர் இதெல்லாம் எப்படி பிரதர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஏதாச்சும் மெத்தட் இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்டால், பைபிள் படிக்கிறதுக்குன்னே ஒரு 7 மெத்தட் இருக்குங்க. இந்த மெத்தடில் படித்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது டாபிக்கல் ஸ்டடி, ஒரே தலைப்பின் கீழ் படிப்பது. அப்புறம் பேரபிள்ஸ், ஓமைகள். அப்புறம் கான்டெக்ஸ்டுவல் ஸ்டடிம்பாங்க, கருப்பொருளை அறிந்து படிப்பது. சிம்பாலிக்கல் லாங்குவேஜ், அடையாள பாஷை. அதுக்கப்புறம் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசன பாஷை எப்படி படிப்பது. டைப் அண்ட் ஆன்டிடைப், நிழலும் பொருளும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பென்ஷனல் ஸ்டடி, காலங்களை மையமாக வைத்து படிப்பது. இது வந்து இந்த மெத்தடில் மட்டும் நம்ம பைபிளில் படிச்சிட்டோம்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். எல்லா வசனங்களும் நமக்கு புரிய வரும். வசனங்கள் புரிஞ்சா இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வரார் என்பதை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லா மெத்தட் பார்த்தா டைம் ஆயிரும் நமக்கு. ஒரு 3 மெத்தட் மட்டும் நம்ம ஸ்பீடாக பார்த்து முடிக்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்படியெல்லாம் தேவன் இந்த பைபிள் இப்படி வச்சிருக்கிறாரா என்பது ஆச்சரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்க்கும்போது என்னதுங்க? டாபிக்கல் ஸ்டடி, ஒரே தலைப்பின் கீழே படிப்பது. இப்போ பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகத்தில் நமக்கு ஏற்கனவே படித்த வசனம் தான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுதா? நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி. இது எங்கே இருக்குது? எந்த புஸ்தகத்தில் இருக்கு? பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் புஸ்தகத்தில் இருக்கு. ஓகே, ரைட். இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன் பாருங்க. தேவன் சொல்றார், ஆதாம் இந்த கனியை புசிச்சினா புசிக்கும் நாளிலே சாகவே சாவான்னு சொல்லி தேவன் சொல்றார். ஆதாம் அதை ஒத்துக்கிட்டாரா இல்லையா? ஒத்துக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன்னு வச்சுங்க, 2 பேர் சேர்ந்து மனம் இருந்து அது அக்செப்ட் பண்ணாரு தானே அது அக்ரிமெண்ட்டு. இப்போ மேரேஜே நடக்குது, ஒரு கணவன் ஒரு மனைவி ஆக போகிறவங்களுக்கு ஒரு மேரேஜ் நடக்குது, மணமகன் மணமகள் இருக்கிறாங்க, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, மேரேஜ் அக்ரிமெண்ட் போடுவாங்க. 2 பேரும் ஏற்றுக்குவாங்க. நான் கணவனாக ஏற்றுக்கிறேன், நான் மனைவியாக ஏற்றுக்கிறேன். ஒத்துக்கொண்டாதான் அது என்னது? கணவன் மனைவி. ஒத்துக்கலைன்னா எனக்கு மனைவியே இல்லை, ஆனால் நான் மனைவியை வச்சுக்கிறேன் அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும்.
அப்போ 2 பேர் என்ன பண்ணணும்னா அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வர வேணும். இப்போ என்ன கேள்வினா, ஒரு அக்ரிமெண்ட் தேவன் போடுறார். ஆதாம் இந்த கனியை புசிச்சுனா புசிக்கும் நாள்ல சாகவே சாவேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறார். ஆதாம் அக்செப்ட் பண்ணாரா இல்லையா? எங்கே ஏற்றுக்கொண்டார்? வேர் யார்கிட்ட? தேவன் சொல்லியிருக்கிறாரா? அது தேவன் சொல்லிக்கிறார். அது ஆதாம் அக்செப்ட் பண்ணாரா இல்லையா? ஒத்துக்கிட்டாரா இல்லையா? ஒத்துக்கிட்டாதான் அதுக்கு பேர் என்னது? அக்ரிமெண்ட். என்ன இப்படி எல்லாம் எங்களை யாருமே கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணதில்லை. நீங்கள் வந்து உட்காந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் படித்தது என்ன பண்ணிருக்கிறீங்க? கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஒத்துக்கிட்டார், சரி. சகோதரிக்கு நன்றி தெரிவிச்சுக்க, கிறிஸ்துக்குள்ளான நன்றி தெரிவிச்சுக்க. எங்கே ஒத்துக்கிட்டார்? புசிக்கும் நாளிலே சாகவே சாவ சொன்னார், கட்டளையிட்ட அக்ரிமெண்ட் தான். எங்கே ஒத்துக்கிட்டார்? வேர். இப்போ அப்போ நம்ம உடனே என்ன பண்ணோன்னு ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். 3/4 மணி நேரம் அதுதான் ஓடிட்டுருக்கு. என்னது? இதுக்கு ஜோடி வசனம் எங்கேயோ இருக்கு. ஜோடி வசனம் எங்கே இருக்கு? அஜுஜோ இருக்கு, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். பக்கின்றிஸ் அந்த 2 பேதுரு ஜோடி வசனம் பார்த்தீங்கன்னா எதுக்கு? 1000 வருஷம் படித்த பார்த்தீங்களா? அதுக்கு தான். இது அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஜோடி வசனம் இருக்குது. இது நம்ம உண்மையாக சொல்கிறது கஷ்டம். இட்ஸ் நாட் ஈஸி ஜாப், சரிங்களா? உண்மையாக ஆனால் தேவன் சொல்லிடுறாரு, இங்கே கொஞ்சம் அங்கே சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் என்னவா இருக்குன்னா கஷ்டமாக இருக்குது. கஷ்டத்தை ஈஸியாக்குறதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ், யங் அனாலிட்டிக்கல் கன்கார்டன்ஸ், இந்த ஒத்த வாக்கிய விளக்குறையெல்லாம் பார்த்துருக்குறோமா? இது பைபிள் எக்ஸிபிஷன் போட்டாங்கன்னா இதில் இருக்கும் நிறைய. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைபிள்லேருந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த வாக்கிய விளக்குறையில் கன்கார்டன்ஸில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஆதாம் அப்படின்னு சொல்லப்பட்டுருச்சுன்னா ஆதாம் எங்கெங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லா வசனத்தையும் என்ன பண்ணிடுங்க? காமிச்சிடும். பார்த்துருக்கலாம். ஸ்ட்ராங் கண்கார்டன். வெளிச்சம் அப்படின்னு சொன்னால் பைபிள் ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கெங்கே வெளிச்சம்னு வருகின்ற எல்லா வசனத்தையும் என்ன பண்ணிடுங்க? கொடுத்துரும். இப்போ ஆதாம் உடன்படிக்கை பண்ணினாரா இல்லையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலன்னா, நம்ம என்ன தலைப்பின் கீழே பார்க்குறோம்? ஒரே தலைப்பின் கீழ். அப்போ ஆதாம் அப்படின்னு போய் சர்ச் பண்ணோம்னா வசனம் வருது. எங்கே வருது தெரியுங்களா? ஓசியா. நீங்கள் படிக்க வேண்டாம், இங்கே வந்துடும். ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி. யாரு? இஸ்ரேல் ஜனங்களோ. அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி. இப்ப யாராச்சும் நம்மகிட்ட கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தேவன் ஆதாம்கிட்ட உடன்படிக்கை பண்ணினாரான்னு கேட்டா ஆமா பண்ணினார். எங்க பண்ணினார்? ஆதியாகமம் சொல்லுவோமா? இல்ல. ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அப்ப சொல்லுங்க, இப்ப தேவன் ஆதாம் கிட்ட உடன்படிக்கை பண்ணினாரா இல்லையா? பண்ணினார். ப்ரூஃப் எங்க இருக்கு? ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப எப்படி எல்லாம் புரியுது? இதுக்கு முன்னாடி ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு, இப்போ எப்படி புரியுது? ஏன்னா இப்போ தான் நம்ம என்ன பண்ணிக்க தெரியுங்களா? ரிசர்ச் பண்ணுறதுல ஸ்டார்டிங் ப்ராசஸில் இருக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த புஸ்தகத்தோட விலை ரொம்ப கம்மி. இதுக்குள்ளே ரொம்ப கம்மி. ஒரு எவ்வளோ வரும் தெரியுங்களா? ஒரு 3000 ரூபா 4000 ரூபா தான் வரும். எவ்வளோ? பக்குன்னு 4000 ரூபாயா அப்படின்னா. ஆனால் செல்ஃபோன் மட்டும் இஎம்ஐ போட்டு வாங்கிக்கிறது 50,000 ரூபாய்க்கு. பசங்களுக்கு ஆப்பிள் ஃபோனு தான் வேணும் அப்படிம்பாங்க. இப்படி நடுவில் இதுக்குள்ள ஆப்பிள் இல்லைன்னா அவனுக்கு கோச்சுக்குவேன். ஆனால் ஒரு 4000 ரூபா கொடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போலாம் நிறையா இன்டர்நெட்டெல்லாம் வந்துருச்சுல்ல, இப்போ நிறைய அப்ளிகேஷன்லாம் வந்துருச்சுல்ல, அவ்வளோலாம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்லைனில் என்ன பண்ணிருச்சுங்க? வந்துருச்சு. நமக்கு இந்த புஸ்தகம் வாங்கணும் என்பதே தேவனுக்கு விருப்பம் இல்லை, படித்தா போதும்.
சரிங்களா? அப்போ ஒரே தலைப்பின் கீழ் படிக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஆதாம்னு வந்துருச்சுன்னா எங்கெங்கே ஆதாம் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிடுவோனுங்க, படிக்க வேண்டும். சூப்பர். அடுத்தது, ஸோ ஒரே தலைப்பின் கீழ் படிப்பது என்ன என்பதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஊமைகள், பேரபிள்ஸ். ஊமைகள் பார்த்திங்கன்னா நிறைய ஊமைகள் இருக்குது. ஒரு 100 ஆடு ஊமைகள் இருக்குது. அதே மாதிரி 10 கன்னிகள் ஊமை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன்வலை ஊமைகள் இருக்குது. நிறைய பைபிளில் பார்த்திங்கன்னா 39 ஊமைகள் இருக்குது. ஏன் இந்த ஊமைகள்? எதற்காக இயேசு கிறிஸ்து 39 ஊமை பேசினார்? நம்ம நிக்காச்சு வச்சுருக்கிறோமா? ஏங்க ஆண்டவரே 39 ஊமைகள் பேசுனீங்க? பாருங்கள், மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 10-11. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 மற்றும் 11. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார். சீஷர்கள் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க பாருங்க. சீஷர்கள் சாதாரண ஆளுகள் இல்லைங்க. கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்க ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மட்டத்தில் ஊமையாவே பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சீஷர்கள் கேட்டாங்க? நீங்க சோச்சிருக்குமா? ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கேட்டுட்டு ஓ இயேசு கிறிஸ்துவா ஜோராக பேசுகிறாருன்னு போயிடுவாங்க. ஆனால் கூடவே இருக்கிறது யார்? சீடர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து பேசுறது யாருக்கு புரியல? அவங்களுக்கே புரியல, சீஷருக்களே புரியல. அதனால இயேசு கிறிஸ்து போய் நீங்கள் பேசுறது எனக்கு ஒன்று புரியலைன்னா அவர் திட்டிடுவார். அதனால் எப்படி கேட்டாங்க தெரியுங்களா? ஏன் ஆண்டவரே அவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் வந்து ஓமையாகவே பேசுகிறீங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்கிட்டாரு. இவர் அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, உங்களுக்கு என்ன பண்ணல, சுத்தமாக புரியல. அது அவர் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுட்டு என்ன சொல்றார்? வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, சீஷர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. நீங்க ஊமை புரியலன்னு கேட்டீங்கல்ல, அதனால நான் உனக்கு விளக்கி சொல்றேன். அந்த ஒவ்வொரு ஊமைக்குள்ள என்ன இருக்காமா? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். இப்போ இந்த ஊமையை யாரு புரியலன்னு என்கிட்ட கேட்டானா, நான் அதுக்குள்ள பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியத்தை என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒளிச்சு வச்சிருக்கிறேன். அதை நான் வெளிப்படுத்துவேன். ஒருவேளை ஊமை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா அவங்க அப்படியே போய்க்க வேண்டியதான். உள்ள பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கிறது அவங்களுக்கு என்ன பண்ணாது? புரியாது. அப்புறம் ஒவ்வொரு ஊமை படிக்கும் போது நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு ஊமைக்குள்ள என்ன இருக்கு? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் இருக்கு. இப்போ சாம்பிளுக்கு ஒரு ஊமை பார்ப்போமா, பேரபிள் பார்ப்போமா? பாருங்க, ஒரு சீஷன் வந்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு பாருங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். கேட்கிறார், ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சீஷன் வந்து கேட்கிறார். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் நியாயப்பிரமாணம் சொன்னபடி நீ என்ன பண்ணு, செய் அப்படிங்கிறாரு. நான் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? செஞ்சிட்ருக்கிறேன், நிறையா செஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறேன். அப்படியா? அப்புறம் இப்போ நான் சீஷனாகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து ஒன்று சொன்னார். வாசிங்க, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 21ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால், நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று, நீ நேரா வீட்டுக்கு போ, போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, தரித்திரத்துக்கு என்ன பண்ற? கொடுத்துரு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பொக்கிஷம் எங்க சேர்த்து வைப்ப? பரலோகத்தில் சேர்த்து வைப்ப. பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அப்போ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு வீட்டுக்கு போங்க, சொந்தமாக ஒரு மோட்டார் பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது விற்றுருங்க. விற்றுட்டு பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைங்க? பரலோகத்தை சேர்த்து வைங்க. ஏதாச்சும் வீடு இருந்துச்சுன்னு வச்சுங்க, வச்சுருந்தீங்க, எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாது. விற்றுட்டு எங்கே போயிடலாம்? பரலோகம் போயிடும். இப்படி சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதாவது இப்போ என்னை கேட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த சென்னையில் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சென்னையில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு 5 கிரவுண்டுக்கு வீடு வச்சுக்கிட்டு கார் வச்சுட்டு பேங்க்கில் ஒரு 15 lakhs 20 lakhs வச்சுட்டு பீரோக்குள்ளே ஒன்றும் இல்லை, பீரோக்குள்ளே 20 லட்ச ரூபா வச்சுட்டு வந்து மீட்டிங்கில் உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு எங்கள் கனவுல எங்கேயே போயிட்டுருக்குன்னு தெரியுங்களா? அப்படியே பக்கத்து வீட்டுக்காரங்களே போகும், வந்துடுவானா வந்துடுவானா அப்படின்ட்டு.
சொல்கிறேன், இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா தேவன் சொல்கிறார், நீ எல்லாத்தையும் போய் விற்றுட்டு என் பின்னாடி வா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் எல்லாத்தையும் விற்றுட்டு உங்கள் பின்னாடி எங்கள் ஆண்டவரே வர முடியும், எனக்கே என்ன இருக்காது? ஒன்றும் இருக்காது. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால். வாசிங்க சகோதரர். 22ஆம் வசனம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். கேட்ட உடனே துக்கம் வந்துருச்சு. கேட்டவொடனே துக்கம் அடைஞ்சு, நான் உங்களுக்கு சீசனாகவே இருக்குல்ல, பேசாமல் என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பாருங்க, என்ன வார்த்தைங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கலாம். நான் சொல்லல, ஐயோ ஒரு சிந்தன் பிரதர் ஒருத்தர் வந்தார், இவர் சொல்லியிருக்காரு, தயவு செய்து என்னை நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க. சொன்னது யார்? நம்முடைய ஆண்டவர். என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 24ஆம் வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும். பாருங்க, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒட்டகம் இருக்குல்ல, ஒட்டகம் ஊசி, இப்போ யார் இது பார்த்ததில்ல, மேபி இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க. அது தைக்கிற ஊசி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஊசிக்குள்ளே நூல் கொத்துவாங்க சரிங்களா. அந்த நூல் இப்போ சொல்கிறாரு, அந்த ஊசியோட காதுக்குள்ளே ஒட்டகம் கூட போயிடும். ஆனால் ஐஸ்வர்யவான் எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாது. இன்றைக்கி இருக்கிற அத்தனை பாஸ்டரும், நான் ஏன் மற்றவங்கள திட்டோன்னு மற்றவங்கள காயப்படுறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற அத்தனை பாஸ்டர்ஸும் அத்தனை ஊழியக்காரர்களும் ஏழ்மையாவாக இருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு கார் இல்லையா, வீடு இல்லையா, பில்டிங் இல்லையா, எதுவுமே இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் போக மாட்டாங்களா? போக மாட்டாங்களா? ரொம்ப பாதிப்பாக இருக்கும் போல் இருக்கு. இருங்க, நான் யாரையும் திட்ட வரல, யாரையும் காயப்படுத்தவே வரல, ஒரு கியூரியாசிட்டிக்காக நான் கேள்வி கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சபைக்கு வரவங்களோட சபை நடத்துகிறவங்க தான் எப்படி இருப்பாங்க? வசதியாக இருப்பாங்க. உண்மையாலே சபை நடத்துகிறவங்க சபைக்கு போகிறத விட சபை நடத்துகிறவங்க வசதியாக இருப்பாங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் போக முடியாதா? ஆக்சுவலாக பாருங்கள், இந்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா, இப்போல்லாம் இப்போ உண்மையிலே இல்லை. எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. நான் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் பாட்டி இந்த நூல் அந்த துணி தைக்கிறதுக்காக என்னை கூப்பிடுவாங்க, கண்ணிங்க வா கண்ணு அப்படின்னு கூப்பிடுவாங்க. நாங்கள் கோயம்புத்தூர், அதனால் கண்ணிங்க வா கண்ணுன்னு கூப்பிடுவாங்க. என்னை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நூலை கோத்தி கொடு அப்படிம்பாங்க. எங்கள் ஊரில் இந்த நூலை கோத்தி கொடு அப்படிம்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, பாட்டி உனக்கு கண்ணு தெரியல பாட்டி, இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த ஊசி இப்படி வச்சுக்கிட்டு, அந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது உள்ள கோத்துருக்கு. யாருமே ஃபாரின்காரன் கூட கண்டுபிடிக்காத மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். என்ன தெரியுங்களா? அப்போ அது எப்படி வருது, அதைய போட்டு சப்பி அதோட ஷார்ப்னஸ் பண்ணி என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, எடுத்து அப்படியே, இதெல்லாம் ஃபாரின்காரன் பார்த்தா அழுதுருவானே, நான் இதெல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லைப்பா அப்படின்னு. என்ன பண்ணுவோன்னா, ஊசி இப்படி வச்சுட்டு நூலை இப்படி வச்சுட்டு இப்படி உள்ளோட்டு பாட்டி கோத்துட்டு அப்படி இப்படிம்பாங்க. பார்த்தா ஊசி தனியாக இருக்கும், நூல் தனியாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், திருப்பி அதே மாதிரி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி, மவுத் டெக்னாலஜி வச்சுக்குவோம், ஒரு மாதிரி இருக்கு அதனால் அப்படி வச்சுக்குவோம். அந்த மவுத் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்புறம் ஷார்ப்பன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பார்த்துக்கிட்டீங்களா, ஒரு கண்ணை மூடிட்டு ரொம்ப குண்டு சுடுற மாதிரி அப்படியே உள்ள விட்டுருவோம். யோசிச்சு பாருங்களேன். அப்போ இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான் பரலோகம் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டாரா? இப்போ தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பேசிகிட்டு இருக்காரு தெரியுங்களா? இது ஒரு ஊமை. இதுக்கு நேரடியான அர்த்தம் அப்படியே எடுத்துக்க கூடாது. இந்த ஊமைக்குள்ளே என்ன இருக்குது? பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்குது. இப்போ ரகசியத்தை கண்டுபிடிக்க வேணும். இப்போ இஸ்ரேல் தேசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதோட தேசம், சரிங்களா? இதோட தேசம் இப்படி தான் இருக்கும். இந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா 12 வாசல்கள் இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆட்டு வாசல், குதிரை வாசல், அப்புறம் மீன் வாசல், அப்படி போட்டிருக்கும். இங்கே பாருங்கள், ஹார்ஸ் கேட், ஓல்டு கேட், ஃபிஷ் கேட், ஷீப் கேட், இப்படி தான் இருக்கும். ஜெருசலேம் சிட்டி இப்படி சுற்றி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஊசி வாசல் அப்படின்னு சொல்லி ஒரு கேட் இருக்குது.
என்னதுங்க? ஊசி வாசல். இந்த ஊசி வாசல் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய கேட் இருக்கும். இந்த பெரிய கேட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன கேட் இருக்கும். இந்த கேட்டை பார்த்துருக்கலாம், ஒரு பெரிய கேட் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு சின்ன கேட் இருக்கும். இந்த மாதிரி கேட்டு நம்ம எங்கே பார்த்துருக்குறோம்? எங்கேயாச்சும் பார்த்துருக்குறோமா? ஃபேக்ட்ரியில் இருக்குது. சூப்பர். வேற எங்கே பார்த்துருக்குறோம்? ஸ்கூலில் இருக்குமா? இப்போ பாருங்க, இங்கே கரெக்டான ஆன்சர் வந்துட்டு இருக்கு. எங்கே இருக்கு? ஜெயிலில் இருக்கும். பார்த்துருக்கலாம், ஒரு பெரிய கேட்டு, அதுக்கப்புறம் என்னதுங்க? ஒரு சின்ன கேட்டு. ஜெயில் கைதிகளை அவங்க உறவினர்களை அவங்க பார்க்க போனோன்னே எதுக்குள்ளே தான் போவாங்க? இந்த சின்ன கேட்டுக்குள்ளே தான் போவாங்க. இப்போது இஸ்ரேல் தேசத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தேசத்துக்குள்ளே இருப்பாங்க. பிஸ்னஸ்மேன் வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வியாபாரம் செய்வதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டகத்தை எடுத்துட்டு அந்த ஒட்டகத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பொருளை வியாபாரம் செய்ய வேண்டுமோ அது எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுட்டு வியாபாரம் செய்ய என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. வியாபாரம்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்குள்ளாக என்ன பண்ணிடுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீண்டும் அந்த இடத்துக்கு வந்துட வேணும். சப்போஸ் டைம் ஆயிடுச்சு, 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த பெரிய கேட் என்ன ஆயிருங்க? க்ளோஸ் ஆயிரும். இப்போ எந்த கேட்டு மட்டும் ஓப்பன் ஆகும்? அந்த ஊசி வாசல், அது மட்டும் சின்ன கேட் ஓப்பன் ஆகும். சின்ன கேட்டில் யார் மட்டும்தான் போக முடியும்னா, வியாபாரி அவர் உள்ளே போயிடலாம், ஆனால் ஒட்டகம் போக முடியாது. ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிற அவர் வருமானத்துக்காக வியாபாரம் பண்ண தானே போயிருக்கிறாரு, அந்த வருமானம் இதுவும் அது மேலே தான் இருக்கும், அதுவும் போக முடியாது. இப்போ வியாபாரி என்ன பண்ணுவார்? வெளியவும் இருக்க முடியாது. இப்போ ஒட்டகத்தையும் அவர் வியாபாரம் பண்ண பொருளையும் வச்சுக்கொண்டு அதை தனியாக விட்டுட்டு இவரால் உள்ளேயும் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. சரிங்களா? இப்போ என்ன செய்வார் வியாபாரி அப்படின்னா, பெரிய கேட் கம்பல்சரி ஓப்பன் பண்ணவே கூடாது. சரி, ஓகே, நம்ம பாதுகாப்பு வேணும்னா கண்டிப்பாக இந்த சின்ன கேட்டுக்குள்ளே தான் என்ன பண்ணுவோன்னு போக வேண்டும் சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுவார்னா, 2-3 பேர் கேட்டுக்குள்ளே போய் வெயிட் பண்ணுவாங்க. 2-3 பேர் கேட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒட்டகம் எப்படி இருக்கும்? ஒட்டகம் ஹைட்டாக இருக்கும், ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஒட்டகத்தை மடக்கி உட்கார வச்சு, சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா தலையை விட்டுருவாங்க. தலையை உள்ளே விட்டு புஷ் பண்ணணும். ஆனால் உடனே புஷ் பண்ண முடியுமானா முடியாது. காரணம் என்ன? ஒட்டகம் ஹைட்டு, ஒட்டகத்துக்கு மேலே என்ன இருக்குது? ஒட்டகத்துக்கு மேலே என்ன இருக்குது? ஓ, இதை பார்த்து மூட்டைன்ட்டிங்களா? மூட்டை தான். மூட்டையில் என்ன இருக்குது? பொருட்கள், வியாபாரம் பண்ண பொருட்களை முதல்ல எடுத்து கீழே வைக்கணும். ஒட்டகம் அப்படியே நிமிர்ந்து நிற்கும், அப்படியே தாழ்த்தோணும். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே தள்ளுவாங்க. உள்ளே ஒட்டகம் அப்படியே போயிடுமா? உள்ளே போகணுன்னு என்ன பண்ணணும்? ஒருத்தர் பின்னாடி இருந்து தள்ளுன்னு தள்ளுவார். ஒட்டகங்கள் பல காயங்கள் பட்டு கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடுன்னா உள்ளே போந்துடும். ஊசி வாசலுக்குள்ளே ஒட்டகம் என்ன பண்ணிடும்? பூந்துடும், கஷ்டப்பட்டு போயிடும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒருவன் பரலோகம் போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷனுக்கு மேலே ஒன்று இருக்குது. என்னது தெரியுங்களா? மெத்த பெருமை, வசதி, பந்தா, பகட்டு. முதல் இதெல்லாம் எடுத்து கீழே வை. உன்னுடைய பந்தா, உன்னுடைய பெருமை, உன்னுடைய பகட்டு, உன்னுடைய ஆடம்பரம் எல்லாத்தையும் முதல்ல எடுத்து கீழே வை. கீழே வச்சுட்டு என்ன பண்ணுறது ஆண்டவரே அப்படின்ட்டு, எப்படி ஒட்டகம் அப்படி ஹைட்டாக இருந்து தன்னை தாழ்த்திச்சோ நீ தாழ்ந்து போ. அதுதான் ஏசாயா வசனம் சொல்லுது, எங்கே இருதயம் நொறுக்கப்படுகிறதோ அங்கே வாசம் செய்வேன். நீ நொறுங்கொண்டு அப்படியே தாழ்ந்து போ. தாழ்ந்து அப்படியே என்னை தேடி வந்தீங்கன்னா பல காயங்களோட எப்படியாச்சும் நீ என்ன பண்ணிடலாம்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துடலாம். ஆனால் ஒட்டகம் மாதிரி நான் தாழ்ந்து போக மாட்டேன். என்னோட பகட்டு, என் பந்தா, என் பெருமை, மேட்டிமை வச்சுட்டு நான் இப்படியே தான் பரலோகம் வேணா, அப்படியே செத்துப்போம். யூ கேனாட் என்டர் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ஊசி, இந்த சப்பி உள்ள போகிற இதை பற்றியா பேசிகிட்டு இருக்கிறாரு? இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி படிச்சிருக்கிறோமா? பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை இப்படி படிக்க வேணும். இந்த மாதிரி 39 ஊமை இருக்குது. இப்போ எத்தனை ஊமை பார்த்துருக்குறோம்? ஒரே ஊமை இருக்குது. விருந்து எப்படி இருக்குது? நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? ஓகே, அடுத்தது நம்ம ஈஸியாக டைம் ஆயிடுச்சு, நம்ம ஷார்ட்டாக சீக்கிரம் முடிச்சிடலாம். கான்டெக்ஸ்டுவல் ஸ்டடி, கருப்பொருள் அறிந்து என்ன பண்ணுறதுங்க? படிக்கிறது. எப்படி கருப்பொருள் அறிந்து படிக்கிறது? நம்ம ஏற்கனவே வசனம் பார்த்தீங்களா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான்,
இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இங்க என்ன பிரச்சனைனா, யார் உள்ளவன் போட்டிருக்குன்னா எது உள்ளவன், அங்கதான் பிரச்சனை. எது உள்ளவன், எது உள்ளவன்? ஏன்னா உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன பண்ணும், இன்னும் கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா எது உள்ளவன் பார்த்தீங்கன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக் கடவன் என்றார். அப்ப எது உள்ளவன்? காது உள்ளவன். இன்னைக்கு போன வாரம் நீங்க சப்ஜெக்ட் கேட்டீங்களா? இந்த வாரம் ஆர்வமா வந்திருக்கிறீங்களா? ஏசுகித்து சொல்ற, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் உண்மை. உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்க வாங்க, இன்னும் நான் அதிகமாக கொடுப்பேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன படும், இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும். அப்ப நமக்கு என்ன தேவைன்னா ஆர்வம் தேவை. ஆர்வமா ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் நிறைய கொடுப்பார். அப்படின்னா இல்லாதவன்னா என்னது? இப்போ நீங்கள் சொல்லுங்க, இல்லாதவன்னா என்னது? பணம் போட்டனால தான் பிரச்சனை. இல்லாதவன்னா என்னது? பணம் இல்லாதவனு இல்லை, ஆர்வம் இல்லாதவனுக்கு. அவருக்குலாம் எப்படி தெரியுங்களா இருக்கும், இந்த காதுக்குள்ளே போயிட்டு ராங், வெரி ராங், மன்னிச்சுக்கங்க. ஆர்வம் இல்லாததுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த காதில் போயிட்டு அந்த காதில் வராது, இந்த காதில் போயிட்டு அதே கலர் ரிட்டன் ஆயிரும், இப்படி போயிட்டு இப்படியே போயிடும். அதுதான் சொல்லணும். ஆர்வம் இல்லாதவங்களுக்கு போய்ட்டு உட்கார வச்சுன்னு அப்படி இப்படியே பார்த்துட்டே இருப்பார். இன்னமும் சொல்கிறாரு, ஏதோ பேசுகிறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வந்து உட்காந்துட்டோம், மாட்டிட்டோம், ஆண்டவரே எப்படியாச்சும் நான் கிளம்பிடுறோன்னு இப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆர்வம் மட்டும் இருந்துச்சுன்னா தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு எத்தனை விஷயங்கள் பார்த்துருக்கேன் தெரியுங்களா? அன்பான சகோதரத்தில் இத்தனை வருஷம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் படித்த மாதிரி என்றைக்குமே படிச்சிருக்க மாட்டீங்க. இது 100க்கு 100 உண்மை. எத்தனை கேள்விகள் பார்த்துருக்குறோம், எத்தனை கேள்விக்கு விடையை பார்த்துருக்குறோம். தேவன் எவ்வளோ டேஸ்டாக ஃபுட்டு கொடுக்குறார். நம்ம கடைசியாக அந்த கான்டெக்ஸ்டுவல் ஸ்டடியில் இதே பார்த்து நம்ம நிறைவே செஞ்சிடும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ பல் வளர்க்க வேண்டாமா, தூங்க வேண்டாமா, குளிக்க வேண்டாமா, வேலைக்கு போக வேண்டாமா, படிக்க வேண்டாமா, டிவி பார்க்க வேண்டாமா? வேணும். அப்படி என்ன சொல்ல வருது? அப்படி என்றால் எதை கண்டுபிடிக்கணும்? இரவுனா என்ன, பகல்னா என்ன, அதை கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். சரிங்களா? பாருங்க, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? இரவு கண்டுபிடிக்கலாம். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவு அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா ஒரு துன்பமான காலப்பகுதி. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். அப்படின்னா பகல்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்பமான காலப்பகுதி. அப்போ இரவுங்கிறது துன்பமான காலம், பகல்ங்கிறது இன்பமான காலம். இப்போ படிச்சு பாருங்க எப்படி கரெக்டாக வரும்னு. இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கருப்பொருளை ஆராய்ந்து படிப்பது. இதுக்கு முன்னாடி இப்படி தெரியுமா? அதுக்கு தான் போன ஒரு தலைப்பில் பார்த்தோம் பார்த்தீங்களா? என்னது, பேரபிளில் ஒரு விஷயம் பார்த்துட்டு ஒன்று படித்தோம் பார்த்தீங்களா? இந்த கான்டெக்ஸ்டுவல்லையே உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஆர்வம் மட்டும் இருந்தால் போதுங்க. தேவன் அநேக காரியங்கள் என்ன பண்ணுவார்னா நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ பாருங்கள், நம்ம 3 விஷயங்கள் படிச்சுக்கணும். டாபிக்கல் ஸ்டடி படிச்சிட்டோம், பேரபிள் படிச்சிட்டோம், கான்டெக்ஸ்டுவல் ஸ்டடியும் படிச்சிட்டோம். சரிங்களா? அப்போது ஒரே தலைப்பின் கீழ் படிப்பதுனா என்ன? ஆதாம் எடுத்துட்டா பைபிளில் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே ஆதாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், நீங்கள் படிக்க வேண்டும். பேரபிள், ஒவ்வொரு பேரபிளுக்குள்ளே என்ன இருக்குது, அது நேரடியான பொருத்தம், அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு பேரபிளுக்குள்ளே என்ன இருக்குது? பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். யாருக்கு மட்டும்தான் தேவன் கொடுப்பாரு? எல்லாத்துக்குமா? யார் ஒருவர் விளக்கம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாருங்க? கொடுத்துருவார். அடுத்தது கான்டெக்ஸ்டுவல் ஸ்டடி அப்படின்னா அதோட கருப்பொருளை ஆராய்ந்து படிப்பது.
இப்போ இரவு வந்துருச்சு, பகல் வந்துச்சுன்னா நேரடியாக இரவும் எடுக்கக்கூடாது, நேரடியாக பகலும் எடுக்கக்கூடாது. இரவுங்கிறது ஒரு துன்பமான காலப்பகுதி, பகல் அப்படிங்கிறது ஒரு இன்பமான காலப்பகுதி. அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் தான் என்னது? பாக்கியவான். சரிங்களா? இனி அடுத்து நம்ம எத்தனை பார்க்க போகிறோம்? சிம்பாலிக் லாங்குவேஜ், ப்ராஃபஸி, அதுக்கப்புறம் டைப் அண்ட் ஆன்டி டைப், அதுக்கப்புறம் டிஸ்பென்சர் ஸ்டடி. எப்படி இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த டாபிக்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு கேள்வி ஒன்று கேட்டோமே ஸ்டார்டிங், இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணல? விடையை பார்க்கவே இல்லை. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு போய் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தா வசனம் என்ன சொல்லுச்சு? உன் குழந்தைகளை பிடித்து எங்கே பண்ணணும்? கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். அடிச்சிடலாமா? அடிக்க முடியுமா? அடித்தா போலீஸ் நம்மளை அடிச்சிடும், ஒய்ஃபை சப்புன்னு வச்சுருவாங்க, என்ன படிச்சுட்டு என்ன இது பண்ணியிருக்கிற அப்படின்ட்டு. கண்டிப்பாக முடியாது. ஆனால் பைபிள் வசனம் என்ன இருக்குது சொல்லியிருக்கேன். இதுக்கு மட்டும் ஆன்சர் பார்த்துருமா? நீங்கள் சொன்னீங்கன்னா பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுரும். பார்க்கலாமா? ஒரு வாரம் பொறுத்துருங்க. அடுத்த வாரம் சரியாக ஒரு 6 மணிக்கு என்ன பண்ணிடலான்னா இதுக்குரிய விடையும் பார்த்துட்டு இன்னும் 4 டாபிக் நம்ம என்ன பண்ணல, கவர் பண்ணல. அந்த 4 டாபிக் என்ன பண்ணலான்னா நம்ம கவர் பண்ணலாம். மறந்துட வேண்டாம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம். இங்கே அநேக காரியங்கள் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா வெளிப்படுத்தியிருக்கார். தேவனுக்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமேன். இந்த ஒரு மாபெரும் சத்தியத்தை கூட நமக்கு வெளிப்படுத்திக்கிட்ட நம்முடைய பிதாவுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் கிறிஸ்துவின் மூலமாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட இம்மட்டும் நீங்கள் மிகவும் உற்சாகமாக நீங்கள் தந்த இந்த ஒத்துழைப்புக்கு நன்றி. இன்றும் நீங்கள் கேட்ட இந்த சத்திய வசனங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்து இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை, சத்திய நன்மைகளை நாம் வருங்காலங்களில் பெற்றுக்கொள்வதற்கு உதவும் என்ற விசுவாசத்தோடு நாம் இந்த ஒரு கூட முடிக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகள் மட்டும். இன்றும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் சியோன் எக்கால ஊழியங்கள் சார்பாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூட மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் உங்களுடைய வருகைக்கு மிகவும் நன்றி. ஏன்னா இந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை அந்த நேரத்தை கூட எப்படி வேணால் நம்ம கழிப்பதற்கு நமக்கு சுயாதீனம் இருக்குது. ஆனாலும் இந்த நேரத்தை சத்தியத்திற்காக பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்க நம்முடைய அந்த ஒரு மேலான எண்ணத்துக்கு அநேக சத்திய ஒரு நன்மைகள் நம்மை சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஒரு அநேக விஷயங்கள் வேதாகமத்திலேருந்து தியானித்தோம் இல்லைங்களா? எங்கேயாவது உங்களுக்கு சொந்த கதைகள் ஏதாவது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? இப்படி தான் இந்த ஒரு வேதாகம வகுப்பு இருக்கும். வசனம், அந்த வசனத்திற்கு உண்டான விளக்கம் வேதாகமத்திலிருந்து சொல்லப்படும். எந்த ஒரு சுய கதைகள் இருக்காது அப்படிங்கிறத உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வேதாகமத்தை நம்ம முறையாக படிப்பதற்கும் அதில் தேவன் நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதங்களை வச்சுருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இதை நம்ம தொடர்ந்து கேட்போம். போன வாரம் வந்த சகோதர சகோதரிகளுக்கு தெரியும், முடிந்து போகும்பொழுது ஒரு நோட்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ நாம் பாகம் 1 தான் பார்த்துருக்கோம் இல்லையா? வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி பாகம் 1 பார்த்துருக்கோம். அடுத்த வாரம் இன்னும் ரொம்ப ஆர்வமாக வாங்க. நிறையா நீங்கள் இதுவரும் கேட்டிராத அநேக விஷயங்கள் நம்ம கேட்போம். அந்த பாடம் முடிந்த பிற்பாடு அந்த 2 பாகங்களுக்கும் சேர்த்து அதற்குண்டான ஒரு நோட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த வாரம் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி ஒரு சகோதரன் ஒரு 3-4 மணிக்கெலாம் கூட வந்துட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நாங்கள் மீட்டிங் துவங்கக்கூடிய நேரம் சரியாக 6 மணி, 5:30 மணிலேருந்து 6 மணி வரை இங்கே பாடல்கள் பாடிட்டு இருப்பாங்க சகோதர சகோதரிகள். சரியாக 6 மணிக்கு இந்த ஒரு கூடுகை ஆரம்பிச்சிடும். நீங்கள் முன்னதாகவே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு கிளியராக புரியும் கேட்கும் பொழுது. நீங்கள் முன்னதாகவே வந்திருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் எல்லோரும் வந்துடலாமா? 6 மணிக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி.
இந்த வாரம் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் கொஞ்சம் அவசரமாக வந்தோம் உள்ளர. உங்களுடைய பேர்களையும் உங்களுடைய எண்களையும் நீங்கள் வந்து ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா அதை தவறாமல் அந்த டேபிளில் இருக்கக்கூடிய சகோதரிகள்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க உங்களுடைய ஒர்க்கிங் டைம்ஸில். இந்த மீட்டிங்க்கு உண்டான ஒரு ரிமைண்டர் மட்டும் ஒரு ஃபோட்டோவாக உங்களுக்கு அனுப்புவாங்க, இந்த அட்ரஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். டீ அண்ட் ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, தவறாமல் நீங்கள் அதை வந்து அறிந்து விட்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் தேவ சமாதானத்தோடு கலைந்து செல்வதற்கு முன்பாக ஒரு ஜெபத்துடனே இந்த ஒரு கூடுகையை முடிக்கலாம். நாம் அனைவரும் எழுந்திருந்து கண்களை மூடி ஜெபத்திலே எடுப்போம். நம்மத்திலே இந்த ஒரு ஜெபத்தை கூட ஏறெடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் டேவிட் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தையும் படைத்த எங்கள் ஒன்றான மெய்தேவனே, அப்பா தேவரீர், உங்களுக்கே கனம், மகிமை, துதிகள், சோஸ்திரங்கள் சதா காலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம். அப்பா இதோ அப்பா, உங்களுடைய மாபெரும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இதோ இது மட்டுமாய் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் மீறுதலும் கூட அப்பா ஒரு விசை மன்னித்து இந்த ஒரு நாளை கூட தேவரீர் எங்களை தயவாக காண செய்து இந்த ஒரு நேரத்தில் கூட தேவரீர் எங்களை சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி இதோ இந்த ஒரு நாளில் கூட அப்பா எங்களுக்கு தேவையான சத்திய ஆகாரத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி வருவதற்காக தேவரீர் உங்களுக்கு கோடி நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். அப்பா இதோ அப்பா, கேட்குற சத்தியத்தை இதோ நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறுக்காதல் விட்டுவிடாதபடி கேட்குற சத்தியத்தை எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி நாங்கள் அனுதினம் நடக்க எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் அதிகமாக கொடுத்து வழிநடத்துங்க. அப்பா சாத்தான் எந்த ஒரு விதத்திலும் எங்களை வஞ்சித்திடாதபடி ரொம்ப தெளிந்த ஒரு புத்தி உள்ளவர்களாக இருந்து நாங்கள் அனுதினமும் தேவரையும் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவியை அதிகமாக கொடுத்து வழிநடத்துங்க. அப்பா இதோ வர இருக்கிற வாரங்களில் கூட இருக்க இந்த ஒரு வகுப்புகளை கூட தேவரீர் இதோ உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம். அதை கூட தேவரீர் ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு கெஞ்சி மண்டாடுகிறோம். அப்பா இதோப்பா, நாங்கள் கேட்டவைகளையும் கேட்க மறந்த அனைத்து விஷயத்தையும் தேவரீர் நீர்தாமே எங்களுக்கு கொடுங்க. இதோ நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரிந்து சென்றாலும் தேவரீர் உங்களோட பிரியாத நேசக்கரம் எங்களோட கடைசி வரைக்கும் இருக்க கிருபை பாராட்டுங்க. இந்த ஒரு சிறிய விண்ணப்பங்களை எங்களுடைய ராஜாவும் குருவும் போதகரும் மெய்ப்பரும் மீட்பருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய இனிய நாமத்திலே மிக மனம் தாழ்த்தி கெஞ்சி மன்றாடுகிறோம். என்றென்றும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.